இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வீடா நாடா? நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் என்கின்ற ஒரு கலை வடிவமே இருக்கிறது. நீங்கள் எந்த மொழியில் பார்த்தாலும் பட்டிமன்றம் இருக்காது. நீங்கள் எந்த டிவிலையும் பாருங்கள், நடன நிகழ்ச்சி இருக்கும், சூப்பர் சிங்கர் இருக்கும், வேறு எல்லா நிகழ்ச்சிகளுமே இருக்கும், நாடகங்கள் இருக்கும், சினிமா இருக்கும். ஆனால் தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் என்கின்ற ஒரு கலை வடிவம் இருக்கிறது. ஒருத்தரை பேச வச்சு அந்த கருத்து சுதந்திரம் கேட்கிற அந்த அமைப்பு தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதற்கு இந்த பட்டிமன்றம் ஒரு அடையாளம். அது இது இன்னைக்கு நேற்றைக்கு தோன்றலை, 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அழகான தமிழின் கலை வடிவம் இந்த பட்டிமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு. அதற்காகவே நம்முடைய தமிழ் மொழியை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். நாம் யாருமே தமிழர்களாக தான் பிறக்கணும் அப்படின்னு யாரும் தவம் இருக்கலை. யாராவது போய் வரம் வாங்கிட்டு வந்தோமா? வரமும் வாங்கிட்டு வரல. நாம் தமிழர்களாக தமிழ்நாட்டில் பிறந்தது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். ஆனால் அதற்காகவே நாம் காலம் முழுக்க கர்வப்படலாம். அப்படி ஒரு வாய்ப்பை நம்முடைய மொழி நமக்கு தந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே ஒரு தோற்றம் உண்டு. இப்போ நம்ம மனிதர்களாகி நம்ம எல்லாருக்குமே ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்போ இந்த பொருளுக்கு ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கும். இந்த மைக் எப்போ தயாரித்தது, இந்த மேஜை எப்போ தயாரித்தது, இந்த கேமரா எப்போ தயாரித்தது, எல்லாத்துக்குமே ஒரு டேட் இருக்கும். இந்த உலகத்தில் தோன்றின எல்லா பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த தமிழ் மொழி என்றைக்கு தோன்றுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வரைவிலக்கணம் சொல்லலாமா? இத்தனாம் தேதி, இத்தனாவது மாதம், இத்தனாவது வருஷம் தாங்க இந்த மொழி தோன்றியது. யாராலையும் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது புத்தகங்களில் சொல்லியிருப்பாங்கள்ல அப்படின்னு பார்த்தா, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு பழைய நூல் சொல்லுது இந்த மொழி எப்போ தோன்றி இருக்கும், இந்த மொழி பேசினவங்க எப்போ தோன்றி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறாங்க. இந்த கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு உயிரினம் இருந்தாங்க, அவங்க தமிழ் பேசுகிறவராக இருந்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, என்னடா இவங்க இப்படி குழப்புறாங்க அப்படின்னு எதையுமே நம்ம பாரதியார்கிட்ட போய் கேட்டால் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்வார் அப்படின்னு மகாகவி பாரதியார்கிட்ட போய் கேட்டோம். நீங்களாவது சொல்லுங்கள் பாரதி, இந்த மொழி எப்போ தான் தோன்றுச்சு அப்படி. உடனே அவர் சொன்னார், இந்த முக்காலமும் கண்டுபிடிக்கிற அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் அறிந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டார். 3 காலமும் உணர்ந்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட எங்கள் தமிழ்தாய் எப்போ தோன்றியவள் என்பதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தொன்மை நிறைந்தது எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்று பாரதியார் முடிச்சு விட்டார். என்னடா பாரதியார் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு பாரதிதாசன்கிட்ட கேட்போம். அவர் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். இந்த மொழி எப்போ தோன்றியது அப்படின்னு பாரதிதாசன்கிட்ட போய் கேட்டோம். நீங்களாவது சொல்லுங்கள் பாரதிதாசன், எப்போ தான் இந்த மொழி தோன்றுச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு எனக்கும் சரியாக தெரில, ஆனால் இந்த மொழி கூட எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்கன்னார். சரி, இது கொஞ்சம் எளிமையாக இருக்கே, சொல்லுங்கள். உடனே அவர் சொன்னார், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாரதிதாசன் சொன்னார். அந்த சூரியன் எப்போது தோன்றியது, அந்த நிலா எப்போது தோன்றியது, நட்சத்திர கூட்டம் என்றைக்கு தோன்றியது, வானம் என்றைக்கு தோன்றியது, கடல் என்றைக்கு தோன்றியது, அன்றைக்கு எங்கள் தமிழ் தோன்றியது, அந்த தமிழோடு சேர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் தோன்றினோம் என்று பாரதிதாசன் வரைவிலக்கணம் கொடுக்கிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மொழி என்றைக்கு தோன்றியது என்பதற்கு ஒரு ஆதாரமே இல்லாத அளவிற்கு ஒரு பழமையும் தொன்மையும் மிக்க ஒரு மொழி இருக்குமாயின் அது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதில் தமிழர்களாகிய நாம் எல்லாருமே பெருமைப்பட்டு கொள்ளலாம். இப்போ இந்த பட்டிமன்றம் இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு. ஏன் இளைஞர்களை நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு தேசத்தின் எதிர்காலம் என்பது இளைஞர்களின் எதிர்காலம் தான். இளைஞர்களை வைத்துதான் ஒரு தேசத்தினுடைய அறிவும் திறமையும் ஆற்றலும் கல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு தலைப்பை நமக்கு பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். ஏன்னா உலக வரலாறு அப்படிங்கிறதே வெற்றி பெற்ற இளைஞர்களுடைய வரலாறு தான். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், ஆற்றலும் தியாக உணர்வும் கொண்ட 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார்.
இப்போ 100 இளைஞர்கள் சேர்ந்தால் தேசத்தையே மாற்ற முடியும் என்றால், உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு நம்முடைய இந்திய நாடு. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதிக சக்தி இளைஞர்களுக்குத்தான் இருக்கிறது, உங்களை மாதிரி இளம் பெண்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த தலைப்பை இளம் பெண்கள்லாம் கைதட்டலாம். யாரையோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சும்மா டீனேஜ் பசங்க தானே, இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. குற்றால ஈஸ்வரன் அவ்வளோ பெரிய கடலை நீந்தி கடந்த போது அவருக்கு வயது வெறும் 11 தான். அலெக்சாண்டர் யாராலையும் அடக்க முடியாத அவ்வளோ பெரிய குதிரையை அடக்கிய போது அவருக்கு வயது வெறும் 12 தான். நிடியன் நாதஸ்வரன் ஒரு பையன் இசையில் மிகப்பெரிய விருது வாங்கிய போது அவருக்கு வயது வெறும் 13 தான். கிரிக்கெட்டில் தனக்கு முன்னாடி இருந்த எல்லா சீனியரையும் தாண்டி சாதனை படைத்த போது வைபவ் சூரியவம்சிக்கு வயது வெறும் 14 தான். மேண்டலின் சீனிவாசன் உலக புகழ் பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 15 தான். மலாலா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 17 தான். சச்சின் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தபோது அவருக்கு வயது வெறும் 16 தான். குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 18 தான் என்று பார்த்தால், இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் எட்டியவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், அல்லது இளம் பருவத்திலேயே அந்த துறைக்குள் நுழைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு அவர்களால் வர முடிந்திருக்கிறது என்றால், இளைஞர்களை நம்பிதான் இந்த தேசம் இருக்கிறது, இந்த நாடு இருக்கிறது, வீடு இருக்கிறது என்பதால் இளைஞர்களை நாம் இங்கே மையப்பொருளாக எடுத்துக்கொண்டோம். இந்த உலகமே இந்த குழந்தைகளை தான் நம்பி இருக்குது. இந்த சின்ன பருவத்தில் அவங்க எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து அடிக்கடி விளையாடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் அவள் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்தான். என்னம்மா இதில் இருக்குது அப்படின்னு. இதுக்குள்ளே சாக்லேட் இருக்குது அப்படின்னா. அப்படியா, எனக்கு அப்படின்னு. இதுக்குள்ளே எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தந்துடுறேன்னா. எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன தருவ அப்படின்னு. இதுக்குள்ளே எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற 20 சாக்லேட்டையும் உங்களுக்கே தந்துடுறேன். ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு வெகுளித்தனமான ஒரு பருவத்தில் தான் இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். அப்புறம் வளர்ந்து பெரியவங்கள் ஆன உடனே நம்மளே அவங்கள பயப்படுற மாதிரி அவங்களுடைய குணம் மாறுகிறது. ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? சில குழந்தைகள் மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மாற்றம் அவங்களுக்குள்ளே எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். ஏன்னா அவங்களுடைய சிந்தனையே வித்தியாசமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு பெரியவங்க கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கை என்றால் அப்படின்னு ஆரம்பித்து 2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு நடுத்தர வயசுக்காரங்க கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். வாழ்க்கைன்னாம்மா அது 8 ஆரம்பித்து 8 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு காலேஜ் பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு, மேடம் இப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார். எப்படி? பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். அப்படிதான் வாழ்க்கை. வாழ்க்கையவே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. எங்கள் பட்டிமன்றத்தில் வாழ்க்கையை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுவோம். எங்கள் பட்டிமன்றத்தில் காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். அப்படிதான் வாழ்க்கை. கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால் ஊற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு வாழ்க்கைக்குள் நாம் எப்படி முன்னேறுவதற்கான சூழல் அமைகிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. அடுத்த தலைமுறை இன்னைக்கு வந்து ரொம்ப மொபைல் ஃபோனுக்குள்ளேயும் வலைத்தளத்துக்குள்ளேயும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயும் முடங்கி கிடக்கிறார்கள். அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரித்து பகுத்து பார்ப்பதற்கு இந்த தலைப்பு அமையும். அன்றைக்கி ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா அவங்களுடைய பையன் ஒரு 6 வயசு தான் இருக்கும், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. கோயிலில் தொங்க விட்டுருப்பாங்கல்ல பெல்லு, அதை பார்த்துட்டு சொல்கிறான், பெல் பட்டன் இவ்வளோ உயரத்தில் இருந்தால் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்குறான். எந்த அளவுக்கு அவங்க மைண்டு ஆகி போச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் மொபைல் மோகத்திலே மூழ்கி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இவங்களை மீட்டு எடுத்து ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல புதல்வனாக, நல்ல மாணவனாக, நல்ல அடுத்த தலைமுறைக்குரிய ஒரு வாக்காளனாக யார் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் தெளிவுபடுத்தும். இதை பற்றி பேசுறதுக்கு 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல இளைஞர்களை வீடு தாங்க உருவாக்க முடியும் அப்படின்னு 2 பேரும், நாடு தான் உருவாக்க முடியும்னு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதில் வீடே அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு அழகான பாடலை இந்த மேடையில் பாடிய முனைவர் அபு அவர்கள், வீடு தாங்க
ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு பேச வந்திருக்கிறார். நல்ல இளைஞனை உருவாக்க முடியும்னு. அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் நல்லா கை தட்டுவீங்க. திருவாரூர்காரர். திருவாரூர்காரங்களுக்கு பேச சொல்லியா தரணும். அதனால தான் அவர் கலைஞர் பாட்டை அவ்வளோ அழகாக வந்து இந்த மேடையிலே பாடியிருக்கிறார். அவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார். நோன்பு திறந்திருக்கிற நேரத்தில் கூட உங்களால் பகலில் பேச முடியுமாப்பா, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பீங்களேன்னு நான் கேட்டபோது, நான் நம்முடைய முதல்வர் பிறந்த நாள் என்பதால் நோன்பு இருந்தாலும் நான் இந்த மேடையில் பேசுவேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்த அபு அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அந்த அணியில் அணி சேர்க்க, அதெல்லாம் இல்லைங்க வீடு தானங்க ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அபுவுக்கு சப்போர்ட் பண்ண கடையத்திலிருந்து ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடையம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்குது. அம்பாசமுத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது. தென்காசி எங்கே இருக்குன்னு தெரியும்ல? குற்றாலம் பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்துட்டீங்க. குற்றாலம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல? மதுரைக்கு அந்த பக்கம். நீங்களாம் அங்கே வந்ததே இல்லைல்ல. வாங்க ஒரு முறை ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலர் மேடத்துல சொல்லி வச்சுருவோம். வாங்க தென்காசியிலிருந்து அந்த செங்கோட்டையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும். சென்னைக்காரங்க நாங்களாம் உங்களை சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் வந்து எங்கள் தெற்கு பகுதியில் நாங்கள்லாம் வாழுகிற வாழ்க்கையை நீங்களும் ஒரு முறை பார்க்க வர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப அன்போடு அழைக்கிறோம். அவங்க கடையத்துலேருந்து வர்றாங்க. கடையம் எந்த ஊருன்னு தெரியுமா? மகாகவி பாரதியாருக்கே பொண்ணு கொடுத்த ஊர். செல்லம்மாள் பிறந்த ஊர் கடையம். அங்கேருந்து ராஜராஜேஸ்வரி வீடு தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டிலே உட்காந்து சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் இங்கே வந்து தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் வீடு தான்றாங்க. நாடே அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர் அந்த அணிக்கு தலைமையேற்று ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த சென்னையிலேருந்தே வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய தொலைக்காட்சிகளில் தொகுத்து வழங்குவாங்க. டிடி தமிழில் ஆங்கரிங் பண்ணக்கூடிய அழகு தமிழ் பேச்சாளர். அவங்களுக்கு அணி சேர்ப்பதற்கு எங்கள் கன்னியாகுமரி மண்ணை சேர்ந்த திருவள்ளுவர் சிலை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த ஊரை சேர்ந்த ஆசிரியர் திரு ராஜகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் ஆங்கில ஆசிரியர், ஆனால் தமிழில் தான் பாடம் நடத்துவார். ஏன்னா அப்போ தான் பசங்களுக்கு புரியும். அங்கே பேச முடியாததெல்லாம் மேடையில் வந்து பேசுவார். ரொம்ப அருமையாக பேசக்கூடிய எங்களுடைய தமிழறிஞர் திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய அணியிலே எங்களோடு சேர்ந்து பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பண்பாளர். அவரும் தயாராக இருக்கிறார். நாடு தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு. இப்போ 4 பேர் ரெடியாக இருக்கிறீங்களா? நாங்கள் சொன்ன நேரத்துக்குள்ளே நாங்கள் நிகழ்ச்சியை முடித்து தந்துடுவோம். இப்போது நம்ம அபு அவர்கள் நல்ல இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வீடே என்று பேச உங்கள் உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், எனக்கும் ராஜ்குமார் சாருக்கும் வேஷ்டி கொடுத்துருக்கணும். ஆனால் புடவையை கொண்டாந்து போட்டாங்க. காரணம் என்ன? நாட்டுக்கு முக்கியமானவங்க, இளைஞர்களுக்கு முக்கியமானவங்க நாட்டில் இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இல்லத்தரசிக்கு தான் மரியாதை பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. போட்டோன்னே சொன்னேன். எனக்கு கூடுதல் சந்தோஷம் என்ன தெரியுமாக்கா? புடவை கிடச்சோடனே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரம்மா பேமெண்ட்டே கேட்க மாட்டாங்க. புடவையை கொண்டு போய் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க. இளைஞர் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது வீடா நாடா? கரெக்டாக கேட்டிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், எங்கள் ஐயா நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்கல்ல, அதில் தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் இருக்குதா? ஏன் அவங்க நினச்சா அந்த புதல்வனை தூக்கிட்டு வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல? ஏன் புதல்வன்னு கொடுத்தாங்க? புதல்வன்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மகன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என்னுடைய மகனாக பார்க்கறனால தான் புதல்வன்ற பட்டமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், எல்லா திட்டங்களும் சரி வீட்டு குடும்ப உறுப்பினரை சேர்ந்த மாதிரி தாங்க நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், நேரு மாமான்னு சொல்கிறோம், தந்தை பெரியார்னு சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தாத்தா, மகாத்மா காந்தியை தாத்தா நம்ம சொல்கிறோம். ஏன் குடும்ப உறவுகளை வச்சு தலைவர்களை சொல்கிறோம்னு சொன்னால், வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் வீடு தான் இளைஞருடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குன்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். நிஜமா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கல்ல, நாடுன்னு சொல்கிறாங்களே, நாட்டுக்கு அதாவது வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுதா சார்? நான் கேட்குறேன். சத்தியமாக இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வெளியில் எவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறதா சொல்கிறேன். நாம் உட்காரக்கூடாத இடம்னே ஒரு 3 இடம் இருக்குக்கா. உட்காரக்கூடாத இடம் நான் சொன்னோன்னா அவங்களே ஃபீல் பண்ணி கை தட்டுவாங்க. உட்காரக்கூடாத இடம்னே ஒரு 3 இடம் இருக்கு. எங்கே தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு சினிமா தேட்டர். அது வீட்டை விட்டு வெளியில் தான் இருக்குது. சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா ஏற்கனவே படம் பார்த்தவங்க பக்கத்தில் நம்ம உட்காரக்கூடாது. கதை சொல்லி நம்மளை காலி பண்ணிடுவோம். பார்த்துருக்கீங்களா?
இந்த சிவகார்த்திகேயன் அமரன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார், ராணுவ வீரரா. இந்த படத்தை பார்க்கலாம்னு 250 ரூபா டிக்கெட் எடுத்து பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கா. என் பக்கத்தில் தான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருப்பான் போல இருக்கு. எனக்கு தெரியல. போய் உட்காந்தோன்னு சொன்னான், இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் செத்துருவாருன்னு அவன் எந்திரிச்சு போயிட்டான். இவர் எப்போ சாவாருன்னே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ரெண்டாவது எங்கே உட்காரக்கூடாது தெரியுமா? ஹோட்டலில் இந்த வாஷ் பேஷன், கை கழுவுற வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்கல்ல, ஹோட்டல் எங்கே இருக்குது? வீட்டில் இல்லை, வெளியில் தான் இருக்குது, இந்த நாட்டில் தான் இருக்குது. கை கழுவுற இடத்துல ஒரு டேபிள் போட்டுப்பாங்க, அங்கே உட்காரக்கூடாது. ஏன்? சில பேர் கையை கழுவான், சில பேர் வாயை கழுவான், சில பேர் குடலையே எடுத்து வெளியில் போட்டு கழுவிட்டு இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பன்னீர் தெளிக்கிற மாதிரி நம்ம இலையில தெளிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே உட்காரக்கூடாது. மூணாவது எங்கே உட்காரக்கூடாதுன்னா, இதுவும் வெளியில் தான் இருக்குது. இந்த மாதிரி சிரிப்பும் சிந்தனையும் கடந்த நல்ல ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்தில் சிரிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நீங்கள் உட்காரக்கூடாது. தெரியாதனமா நான் ஒரு ஜோக்கை சொல்லி வச்சுக்க கூடாது. நான் ஒரு ஜோக்கை சொல்லி நீங்கள் சிரிச்சு இப்போ அந்த கருவாய் என்ன சொல்லிட்டான் அப்படி சிரிக்கிறேன்னு உங்கள் டென்ஷனை ஏற்றி விட்டுருவாங்க. ஆனால் நான் சொன்ன எந்த ஜோக்குமே சிரிக்கலக்கா. என்ன கருவாயனோன்னு எவ்வளோ சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குளத்தூரே சிரிக்குது, நீங்களே சிரிக்கிறீங்களே. அதுலேயும் நிஜமாவே சொல்கிறேன், வெளியில் தான் அத்தனை பிரச்சனை இருக்குக்கா. சினிமா தேட்டர் படம் போகிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த படம் போட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போகிற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, கதவெல்லாம் சாத்திடுவாங்க. அரை மணி நேரம் கழிச்சு இந்த படி இருக்கிற இடத்துலாம் படி இல்லாத மாதிரியே காலை எடுத்து வச்சு, படி இருக்கிற இடத்துல வைக்க தெரியாமல் ஊட்டி குப்புற அடித்து மொந்துன்னு உளுந்து, அன்றைக்கி ஒருத்தர் இருட்டில் தடவிக்கிட்டே வந்து மூக்கை தொட்டு சொல்கிறான், அண்ணன் ஆளாக இருக்குது, ஏன்டா மூக்கு இருந்தால் ஆள் இருக்காது. பிரேக்கில் போகிறப்ப என் காலை மிதிச்சுட்டு போயிட்டாக்கா. ரிட்டர்ன் வந்து கேட்டான், சார் நான் போகிறப்ப உங்கள் காலை தானே மிதித்தேன். சரி சாரி சொல்ல போகிறான்னாட்டுக்கு ஆமாங்கிறேன், காலை மிதிக்கலை சார், இந்த ரோவில் தான் உட்காந்தமான அடையாளத்துக்கு லெக் வச்சுட்டு போனேங்கிறான். அவன் லெக் வைக்க 7 லெக்கா கிடச்சிது. அப்போ வெளியில் நிம்மதி இருக்கா? வெளியில் வந்தாலே பிபி சுகர் எல்லாத்தையும் ஏற்றி விடுறது இந்த வெளி சூழல். ஆனால் வீடு அப்படி கிடையாது. வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம எவ்வளோதான் கலப்பாக போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஜீவன் இருக்கும். அதனால தான் அன்னைக்கு ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னான், வேலை தேடி வெளியே சென்றேன், வேலை தேடி வெளியே சென்றேன், காலை முதல் மாலை வரை வேலை தேடி அழைத்து களைத்து போய் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், இந்த வேலையாவது கிடைச்சதாடா என்று கேட்டார். என் தங்கை கேட்டாள், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தியே, எனக்கு வேலை கிடைச்ச உடனே ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தருவியா என்று என் தங்கை கேட்டாள். ஓடி வந்து என் அம்மா முகத்தை துடைத்து கொண்டே கேட்டாள், ஐயா காலையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டியாயான்னு கேட்டான்னு சொன்னா, இந்த தாய் எங்க நாட்டில் இருக்கா வீட்டில் இருக்காங்க? வீடு தாங்க இளைஞர்கள் முன்னேற்றம். அதனால தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை. இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசன் சொன்னானே. இந்த தாய் நாட்டில் இருக்கா வீட்டில் இருக்கா? நான் கேட்குறேன், வீட்டில் தானங்க இருக்கு. அப்போ வீடு தானே இளைஞர்கள் முன்னேற்றம். இந்த பாருங்க எவ்வளோ இல்லத்தரசிகள் இவ்வளோ பேரை கொண்டாந்து இவ்வளோ ராஜ்யம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இல்லத்தரசிகள் தான் வீட்டை ஆள்றவங்க தான் மகாராணிங்க. இந்த சூழலை தாண்டி இளைஞர்களுக்கு முன்னேற்றம் என்ன கிடைக்கும்? ஆனால் எங்கள் வீட்டில் இல்லைக்கா, டெய்லி என் ஒய்ஃப் தான் எனக்கு பெட் காசு போட்டு கொண்டாந்து எழுப்புவாங்க. எல்லார் வீட்லேயுமே அப்படிதான். எல்லார் வீட்லேயும் அப்படின்னு எனக்கு தெரியாது. சொன்ன உடனே ஐயா சொல்கிறாரு, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இப்போ 25 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி கனவுல கூட நான் கண்டதில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் உங்களை நம்பி தானே டீ கடையே இருக்கு. எங்களை நம்பி தான் டீ கடையே இருக்கு. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பெட் காஃபி அவங்க தான் போடுவாங்க. ஒரு நாள் காலையில் 6:30 மணிக்கு என்ன இப்படி, அது கையில் கூட இல்லை, அப்படி காலில் நின்றுனாங்க. என்ன காலில் உதைக்கிறாளேன்னு திரும்பி பார்த்தேன், பெட் காஃபி போட்டு வாங்கினாங்க. பெட் காஃபி நான் போடணுமா? எப்போதும் நீ தானே போடுவேன். இல்லை இன்னைக்கு நீங்கள் தான் போடுறீங்க. ஏன் அப்படி சொல்கிற? என் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, மரியாதையாக போய் பெட் காஃபி போட்டுவேன். அப்படி ஒரு கெத்து பார்த்தீங்களா? ஐயா நினைச்சிருந்தா வெளியில இருக்கிறதுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இல்லத்தரசிகளுக்கு குறிப்பா அவங்களோட இலவசம் கூட சொல்லலை, அவங்களோட உரிமை தொகைன்னு சொல்லி இந்த கோடைக்கால சிறப்பு நிதியா 5000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்களே. காரணம் என்னங்க? வீட்டில் இருக்க பெண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு நல்வழி காட்ட முடியுங்கிறது எங்க முதல்வர் ஐயாவுக்கே தெரிஞ்சிருக்கு. எங்க நடுவருக்கு தெரியாமலா போயிடும் திரும்ப சொல்றப்ப. நினைச்சு பாருங்க. நான் கேட்குறேன், நாட்டில் என்ன இருக்கு? அத்தனை பிரச்சனை. நாங்களாம் வாத்தியாருங்க, வீட்டு சூழல் இருக்கிற வரைக்கும் எங்கள் பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்குக்கா. எப்போ காலேஜ் போகலாம், ஸ்கூல் போகலாம், பள்ளிக்கூடம் போகிறனோ அந்த இடத்துல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எங்கள் வாத்தியாருக்குலாம் அவ்வளோ சிரமம். வெளியில் நாடுங்கிறீங்களே, வெளியில் வந்தால் பயமாக இருக்குது நடத்துறதுக்கே. அன்றைக்கெல்லாம் பேப்பர் திட்டு கொடுத்தேன், கணக்கு பாடத்தில் 2 மார்க் வாங்கியிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், 2 போட்ட உனக்கே வெக்கல்ல, வாங்கின எனக்கன்னே வெக்கல் கேட்கான்.
சரி கணக்க சொல்லி தரலாம்னு இங்க வா தம்பி, 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எவ்வளோ டன் டன் டன்னு. நான் பாருங்க அன்னையிலிருந்து பாரம்பரியத்தை விட்டுட்டேன். ஒருத்தர் ஓடி வந்து என்கிட்ட கேட்டாக்கா, வெளியில தானே இந்த சூழல்லாம் இருக்கு. நான் எழுதினேன், தம்பி இங்க வா, மண்ணின் மைந்தன் எழுது. இவன் எழுதுனான் மண்ணின் மைந்தன் 5 சுழி இன்னும் போட்டிருக்கான் சார். சத்தியமா தமிழ்ல 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு. நான் கேட்டேன், ஏண்டா தமிழ்ல 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு, இந்த மாதிரி முத்தமிழ் அறிஞர் ஊர்ல பிறந்துட்டு இந்த மாதிரி பண்றியடா, தமிழ்ல ஏன்டா 5 சுழி போடுறேன்னு கேட்கிறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காது அப்படிங்கிறான். என்ன தமிழை முட்டைப்பட்டா வளர்க்குறது, இதுவா பரவாயில்லக்கா. ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்கறான், சார் இயேசு வீடெல்லாம் வித்துருக்காரான்னா. இயேசு வீடு வித்துருக்காரா? கிறிஸ்தவ கடவுள்ரா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை சார், எங்கள் வீட்டில் ஒரு புக்கு இருக்குது, அதில் அப்படி தான் போட்டிருக்குன்னா. நீ மறுநாள் புக்கை எடுத்துவான்னு நான் வாங்கி படித்து பார்க்குறேன். இயேசு விடுவிக்கிறாருன்னு போட்டுக்கு வீடு விற்கிறாருன்னு வந்து படித்து வைக்கிறானே. இந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் சமாளிக்கணும்னா வெளி சூழலில் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவளை கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம குழந்தைய பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் சார் வீட்டு சூழல். வீட்டு சூழலுக்கு ஈடுனையா வெளி சூழல் வருமா நான் கேட்குறேன். இதை தாண்டி நான் இன்னொன்று சொல்லவா, உண்மைனா நீங்கள் கை தட்டுங்க. இந்த மேடையில் இவ்வளோ கம்பீரமாக பேசும் பூங்காற்று இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எந்தெந்த நாட்டிலாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் சுற்றும் சூறாவளி காற்றா தமிழை பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்களோட பேச்சே பெருமை அடைஞ்சு எப்போ தெரியுமா, எங்கள் கவிதா ஜவஹர்காவோட பேச்சே அப்பாவை பற்றி அவங்க பேசின ஒரு கிளிப்பு தான் இன்னைக்கு உலகத்தினுடைய உச்சியில் கொண்டு போய் எங்கள் அக்கா வச்சிருக்குன்னு சொன்னால் வீட்டில் இருக்க அப்பா தானங்க காரணம். அப்பா தான் எனக்கும் பெருமை, நம்ம தமிழ் மக்களுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அதனால தான் ஐயாவே வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடணும், குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்டா தானே ஆசைப்படுறாரு நம்ம முதல்வர் ஐயாவே. அதனால தான் மறைந்த முத்துக்குமார் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொன்னார். சிறு வயதில் அப்பாவின் தொழிலமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்து தான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்றாருன்னா, இந்த அப்பா அம்மாங்கிற 2 தெய்வம் வீட்டில் தானங்க இருக்கு. நான் கேட்குறேன், இன்னைக்கு இங்கே பாருங்க, அந்த போஸ்டரில் பாருங்க, எங்கள் முதல்வர் ஐயா பக்கத்தில் அப்படி ரத்தத்தோட புன்னகையோட தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நம்ம துணை முதல்வர் ஐயா இருக்கிறாரு. நீங்கள் பாருங்க சார், அவருடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டுறது யாரு? அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை. ஐயாவுக்கு இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வழிகாட்டினது யாரு? மறைந்த எல்லார் மக்களையும் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம முத்தமிழ் அறிஞர் ஐயான்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது அப்பாங்கிறதுக்கு நம்ம கழகமே மிகப்பெரிய சாட்சியா இருக்கேன் சார். இதை விட ஒரு சாட்சி உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன். நாடுன்னு பெருமை பேசுறீங்களா, நாட்டில் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேக்கா, இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்கிற நல்ல ஒரு கைத்தல்ல கொடுக்க பார்ப்போம். அதேங்கப்பா, அந்த அக்காலாம் அவ்வளோ சந்தோஷமா தட்டுது. இதுக்கு கை தட்டுன அத்தனை பேரும் மொபைல் போன் இங்கே வைத்து எல்லா கையும் இந்த ஃபோன் இருக்கு தானே. இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ பிரச்சனை. வெளியில நிம்மதிங்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நிம்மதியாக தூங்க முடியுமா நம்ம வெளியில? நான் கேட்குறேன். பஸ்ஸில் போனால் என்ன இடத்துல எவன் பாக்கெட்டில் விட்டு நம்ம ஃபோனை எடுப்பானே தெரியாது. இப்படி கையை கட்டிக்கிட்டே தூங்க வேண்டியதாக இருக்கு. அன்றைக்கி நான் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு தாக்கா வந்தேன் நிகழ்ச்சிக்கு. என் பக்கத்தில் ஒரு ஆள் ஏறினார். ஏன்னு கேட்டார், சார் நீங்கள் சென்னையா போகிறீங்க? ஆமாம். நீங்கள்? சார் எனக்கு மேல்மருவத்தூர் வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுங்க சார்னார். சரி பரவாயில்ல, சாமி கும்பிட போகிறாராட்டுக்கு ஆதிபராசக்தியோட அருள் கிடைக்கட்டும், நாம் முழிச்சிருந்து இவனை எழுப்பி விடுவோன்னு திருவாரூர்லேருந்து முழிச்சிக்கிட்டே வந்தேன். 4 மணி நேரம் இவன் நல்லா கொரட்டை விட்டு என் தோல்லையே சாஞ்சி விட்டு தூங்குறான். நான் வந்த உடனே சொன்னேன், தம்பி இந்த மாதிரி மேல்மருவத்தூர் வந்துருச்சா அப்படின்னு முழிச்சு கண்ணாடியை தூக்கி விட்டு சாமியே வணக்கம்னு உட்காந்துட்டான். இவன் பஸ்ஸில் போகிறப்பயே கும்பிட்றதுக்கு நான் 5 மணி நேரம் முழிச்சிட்டு வந்திருக்கேன் திருவாரூர்லேருந்து. அப்போ வெளி சூழலில், ஆனால் வீட்டு சூழல் அப்படி இல்லை. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நான் இந்த பேராசிரியர் முனைவர் அபுன்னு சொன்னாங்க, அக்கா ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியர்னு பெருமையோட சொன்னாங்கல்ல. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையே நிகழ்வாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன் வீட்டு சூழல் தான் ஒரு இளைஞனை முன்னேற்றுங்கிறதுக்கு இதுக்கு நானே காரணம். நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னுடைய தந்தை வயது மூதின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருக்கா. நடந்த சம்பவம். நான் 12th படிச்சுக்கிறப்ப இறந்துட்டார். பப்ளிக் எக்ஸாம் கூட எழுதலை. எனக்கு 3 அண்ணங்க, நாங்கள் மொத்தம் 4 பசங்க தான். 3 அண்ணங்க. வீட்டில் இருக்கிறப்ப நான் சொன்னேன், அப்பா வேற தவறிட்டாங்க, இனிமேல் குடும்ப சூழல் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, என்னை ஏதாவது கடையில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலே எங்கள் பெரிய அண்ணன் வந்து பலாரும் கன்னத்தில் அரைஞ்சிட்டான். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லாமே அன்னைக்கு இறப்புக்கு வந்தவங்களாம் அந்த இது காரியத்தன்னைக்கு இருக்கிறப்பே கன்னத்தில் அரைஞ்சிட்டு சொன்னா, அப்பா தவறிட்டான்னா உடனே பொட்டலம் அடிக்க போயிடுவா கடைக்கு? அண்ணன் நான் இருக்கடா இருக்கேன், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர குடும்ப சூழலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவினுடைய பொறுப்பை என்னுடைய முதல் அண்ணன் எடுத்தாரு. இன்னை வரைக்கும் அவர் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உங்கள் முன்னாடி பெருமையோடு பேசுகிற இந்த பேராசிரியர் அபு
கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிள் பிஹெச்டி வரைக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னால், என் வீட்டில் இருக்க என்னுடைய அண்ணன் தான் என்னை படிக்க வச்சாருன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு, இளைஞனுடைய முன்னேற்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் தான் காரணமாக இருக்காங்க தவிர வேறு யாரும் இல்லைங்கிற காரணத்தினால பாண்டவர் பூமியில் ஒரு பாட்டை சொன்னா, இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாண்டவர் பூமியில் இந்த குடும்ப உறவு எவ்வளோ வலிமையானது, ஒரு இளைஞரை எப்பந்தாலும் முன்னேற்றத்துங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொன்னா, கவிதை ஒரு போல, பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, அன்னை பூட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வழி கண்டோம், கண்களில் நீர்த்துளி வந்ததில்லை கண்களும் அழுதிட பழகவில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, சேகரித்து வைப்பதற்கு தேவையின்றி எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். ஆகவே எந்த சூழலில் பார்த்தாலும் நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும், நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும். நம்மளை வெற்றி பெறும் அளவுக்கு முயற்சி செய்து நமக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த வீடு என்கின்ற காரணத்தால கூழு சுண்டல் வேர்க்கடல வத்தக்க எடுமாக்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தில் நீரும் ஒரு பேட்டன் எல்லை நீராத்துக்கு கடம் கம்யூனிட்டி வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆப்பாயில் ஆம்லேட்டு, இந்த நாடு இது எல்லாமே டூப்பு. அப்பாவும் அம்மாவும் கட்டின மனைவியும் கட்டின புருஷனும் இருக்கிற வீடு தான் டாப்பு, எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்புன்னு கேட்டுக்கிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் நம் முதல்வர் ஐயா இன்னும் ஆண்டாண்டு காலம் நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நிரந்தர முதல்வர் அவராகத்தான் இருப்பார் என்ற நல்ல சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். எல்லாருமே அவங்கவுங்களுடைய பழைய காலத்துக்கு போயிட்டீங்கல்ல. நம்ம ஒரு காலத்தில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு ஒரே குடும்பத்துக்குள்ள பசியை பகிர்ந்து வாழ்ந்தால் கூட பாசத்தில் நிறைந்து வாழ்ந்த ஒரு வீடு நம்மிடம் இருந்தது. இந்த நாட்டு சூழல் எல்லாத்தையுமே மாற்றிருச்சே, இந்த இயந்திர வாழ்க்கை எல்லாத்தையுமே மாற்றிருச்சேன்ற ஒரு வேதனையும் உங்கள் முகத்தில் பார்க்க முடிந்தது. இதை எல்லாத்தையும் நமக்குள் பிரதிபலித்த அபுவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி, அப்பாவை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இதுக்கெல்லாம் இந்த பிள்ளை பாவமாக உட்காந்துருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பமே போயிருப்பேனே, இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனாலும் கூட ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று பாரதியின் புதுமை பெண்ணாக நாடுதான் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று பேச அன்பு தங்கை ஜெயஸ்ரீ அவர்கள் உங்கள் உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசின அண்ணன் ரொம்ப அழகா பேசினார், அற்புதமா பேசினார், ஆவேசமா பேசினார். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், உண்மையை பேச மறந்துட்டாரே. அத்தனையும் போய் இந்த முழு பூசணிக்காய சாப்பாடுல மறைக்கிற கதையை கூட நான் நம்பிடுவேன் நடுவர் அவர்களே. ஆனா சுண்டு வரல கும்கி யானையவே மறைச்சிருவங்கிற ரேஞ்சுக்கு போய் பேசி இருக்காரு பார்த்தீங்களா? சுண்டு வரல கும்கி யானையை மறைச்சிட்டாரா? இந்த பொய்யை நான் எங்க போய் சொல்றது? அவர் ஒரு பாட்டு பாடினாரு, பாண்டவர் பூமி படத்துல பாத்தீங்களா, இப்படியெல்லாம் உறவுகள், கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க, இப்படியெல்லாம் உறவுகள் இருந்ததுன்னு ஒரு பாட்டு பாடினாரு. அந்த படத்துல உண்மையாவே என்னங்க நடந்துச்சு? கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் ஒரு பெரிய வீட்டை கட்டினாரு. அந்த வீட்டை குண்டு வச்சு தகர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவனே கூட இருந்த சொந்தக்காரன்னா, நாம் வளருகிற பொழுது நமக்கு வாய்ப்பு கொடுப்பது நாடு, நம்மளை வீழ்த்த தயாராக இருப்பது நம்ம சொந்தக்காரன் இருக்கிற வீடு. அது மட்டும் இல்ல, வீடை கட்ட வந்து இன்ஜினியரா வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளையை ஒரு கால் வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிடுவார். யாராவது இனிமேல் கல்யாணம் முடியாத இன்ஜினியருக்கு வீடு கொடுக்க முடியுமா? என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு பாருங்க, பாருங்க எங்களுக்கு மேடம் பாருங்க சேலை கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்க? வீட்டுல கொண்டு போய் கொடுக்க தான் கொடுத்தாங்க. நீங்க வீட்டுல இருந்தா அது கிடைச்சிருக்குமா சார்? நாட்டுக்கு வரவே தான் சார் அதாவது கிடைச்சது உங்களுக்கு. வீட்டுல இருந்தா அந்த சேலையை கொண்டு வந்து கவுன்சிலர் மேடம் போட்டிருப்பாங்களா? நாட்டுக்கு பட்டிமன்றம்னு வந்ததுனாலதான் சேலை கிடைச்சது. அவர் சொன்னாரு, வெளியே வந்து பாருங்க சமுதாயத்துல எல்லாமே சிக்கலா இருக்குன்னு. அவங்க எல்லாரும் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க சார். சிக்கலா இது எவ்வளவு பாருங்க சார், 100 வாட்ஸ் லைட்டை விட பிரகாசமா சந்தோஷமா இருக்காங்களே. ஏன் வீட்டுல இருக்கிற அத்தனை பிக்கல் புடுங்க எல்லாத்தையும் விட்டு சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க சார். அதை விட இன்னொரு உண்மை இருக்கு. இவங்கெல்லாம் இங்க வந்து இவ்வளவு சிரிக்கிறாங்கல்ல, இவங்களை அனுப்பிப்பட்டு இவங்க வீட்டுக்காரர் சிரிக்கிறத பாருங்க.
சந்தோஷமா போயிட்டு வாங்க, கட்சி மீட்டிங்க போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்கன்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இளைஞர்களை வழி நடத்துவது வீடு, எங்களை வந்து வளர்க்கிறது வீடு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. சார், தீர்மானிக்கிறது வீடு இல்ல சார், திணிக்கிறது தான் வீடு. ஒரு அப்பாட்ட போய் எந்த பையனாவது கேட்பானா, அப்பா நான் படிச்சு என்ன ஆகணும்னு கேட்பானா? ஒரு அம்மாட்டையாவது போய் கேட்பானா? ஏன் தெரியுமா? அப்பா நான் டாக்டருக்கு படிக்கல அதனால நீ டாக்டருக்கு படின்னு சொல்லுவாரு. நான் டீச்சருக்கு படிக்கல அதனால நீ டீச்சருக்கு படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் வழி நடத்துகிற ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டா, நீ என்ன மார்க் எடுத்திருக்க, உனக்கு என்ன விருப்பம் இருக்கு, இந்த கல்லூரியில இந்த தேர்வு இருக்குன்னு ஆசிரியர் வழி நடத்துவாங்கன்னு பிள்ளைகள் ஆசிரியர்களிடத்திலயோ சமூகத்துல இருக்கிறவங்க கிட்டயோ தான் சார் கேட்கிறாங்க. வீடு எப்பொழுதும் நான் செய்யாததை நீ செய்யின்னு திணிச்சுக்கிட்டே இருக்கும் சார். சமூகம் நாடும் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பையே கொடுக்கும். வீட்டில் குறைஞ்சபட்சம் என்ன மேடம் சொல்றாங்க? எந்திரி காலையில, நல்லா படி, பரீட்சையில மார்க் வாங்கு, பாஸ் ஆகு, காலேஜ்ல சீட்டை வாங்கு, வேலைக்கு போ, சம்பளம் வாங்குன்னு லட்சமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று வீடு சொல்லி கொடுக்கிறது. லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று நாடு சொல்லி கொடுக்கிறதுனா வீடு முக்கியமா இருக்குமா, நாடு முக்கியமா இருக்குமான்னு தான் நாங்க கேட்கிறோம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொன்னாங்க. இப்போ சமூகமே இவன் நல்ல பிள்ளைன்னு அங்கீகரிச்சாதான் வீட்டில் இருக்கிற தாயே சந்தோஷப்படுவாங்கன்னா அது வீட்டுல இருந்தா நடக்குமா? கண்டக்ட் சர்டிபிகேட் வந்து ஸ்கூல்ல தான் தரணும், அம்மா அப்பா தர முடியாது. அவர் சொன்னாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சத்தான உணவு காலையில சாப்பிடுன்னு நாடு சொல்லுதே சார். அருமை. சாப்பிடாம நீங்க அனுப்பி வச்சாலும் சாப்பாடு கொடுக்குது நாடு. நான் கேட்கிறேன், வீடுதான் லட்சிய இளைஞர்களை உருவாக்குதான், நீங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியது தானே? எதுக்கு பச்சை பிள்ளை 2.5 வயசு ஆகுதான்னு பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல விடுறீங்க? நீங்க வீட்லயே வச்சுட்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு காலேஜ் டிகிரி எல்லாத்தையும் முடிச்சு நீங்களே கொடுத்துட வேண்டியது தானே? எதுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் கொண்டு வந்து விடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். வீடு கடமையை செய்யும், நாடுதான் உரிமையை கொடுக்கும். கடமை பெருசா உரிமை பெருசா? உரிமை தான் பெருசு, உரிமை தொகையும் பெருசு. வீடு வழிகாட்டும், ஆனால் நாடுதான் நம்மை வழி நடத்தும். வீடு பயத்திலே வச்சிருக்கு, நாடுதான் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்குன்னா எதனால இளைஞர்கள் முன்னேறுவாங்க சார்? இப்போ நானே இங்கே நல்லா பேசுகிறேன் மேடம், நீங்கள் எவ்வளோ அழகாக அதை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. முன்னாடி பாருங்கள், எங்கள் அக்காங்கெல்லாம் கை தட்டி வேற எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் அன்னைக்கு. ஆனால் இதே நான் போய் மேடையில் பேசுகிற மாதிரி என் மாமியார் முன்னாடி பேசினேன்னு வச்சுக்கோங்க, பாருங்க அந்த முயற்சியாவது நான் செய்ய முடியுமா? முதல்ல இதெல்லாம் நீங்க கூட எங்க மாமியாருக்கு ஒரு வேளை எனக்கு போன்ல உங்க மருமக நல்லா பேசிச்சுமான்னு சொன்னீங்கன்னு, அவெல்லாம் பேசுவா, எனக்கு தெரியாது அவ எப்படி பேசுவான்னு, எனக்கு தெரியாதான்னு தான் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சை கூட நாடுதான் சார் கைத்தட்டி வரவேற்கிறது. உங்கள் குடும்பம் உங்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குதா இல்லையான்னு தான் நாங்க கேட்கிறோம். இங்க வீட்டுல என்ன விஷயம்னா, இப்போ வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க மேடம். இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன படிக்கிற, எந்த கோர்ஸ் படிக்கிற, எந்த காலேஜில் படிக்கிற, படித்து என்ன பண்ண போகிற, வேலைக்கு படித்து பையன் வீட்டில் இருக்கானா, வேலைக்கு போயிட்டியா, எவ்வளோ சம்பளம் வாங்குற, எப்போ கல்யாணம் பண்ண போகிற, எப்போ வீடு வாங்க போகிறேன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. வேலை கிடைக்கலங்க, ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க மாமான்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, மாமா கடன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வீடு தானே அரவணைக்கும் நினைக்கிறீங்களா? இதுவே நாட்டில் இருக்க ஒரு பேங்க்ல வந்து நான் படிச்சிருக்கேன் தொழில் தொடங்கணும்னு உங்க டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் இல்லை சார், 1 கோடி ரூபாய் கூட லோன் கிடைக்கும்னா, ஆக்கப்பூர்வமாக கொடுக்கிற கை என்பது நாட்டில் இருந்து தான் வருகிறதே தவிர வீட்டில் இருந்து வரலன்னு தான் நாங்க சொல்றோம். மாமாட்ட கடன் கேட்டா அதுக்கப்புறம் மாமா வீட்டு பக்கமே வரமாட்டாரு, போமான்ட்டு போயிடுவாரு. இங்க அவர் செல்போனை பத்தி பேசினார்ல மேடம், நீங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொந்தக்காரிக்கு இப்ப யாரும் வைக்கிறது இல்லைங்க, எல்லாம் வைக்கிறது செல்லு சூனியம் தான். நீங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு பாருங்க, அதை பார்த்தே செத்துருவோம் நம்ம பாதி சொந்தக்காரங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கலையே, நீங்கள் சாதிக்கிற இளைஞராக இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நான் கேட்குறேன்.
இதுவே நான் போட்டோ எடுத்து சந்தோஷமா இருக்கா மாதிரி இந்த மாதிரி நான் பேசும் பூங்காட்சி அவர்கள் தலைமையில பேசுனேன்னு எனக்கு போட்டோவை போட்டேன்னா என் சொந்தக்காரங்கெல்லாம் வயிறெறிவாங்க. என் டீச்சர் எனக்கு ஃபோன் போட்டு ப்ரௌட் ஆஃப் யூமான்னு சொல்லுவார்கள் என்றால் இந்த நாடு தானே இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, ஆதரிக்கிறது. இங்க வீட்டில் என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்குங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு சிக்கல் தான். நாம் பேசுவதை கேட்பதற்கு கூட எனக்கு வீட்டில் ஆட்கள் இல்லையே, அவங்க எப்படி நம்மளை ஊக்குவிப்பாங்கன்னு கேட்குறேன். எங்க ஆள் இருக்கும்போது பேசணும், யாருமே இல்லாட்டி யாரும் இல்லாதப்ப பேசுறீங்களா? யாரும் அப்படி பேசணும்னு முயற்சி பண்ண மேடம். எங்க அக்கா பையனுக்கு போன வாரம் பரீட்சை பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பையன் முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தான். பரவாயில்லையே, நல்ல மார்க். நான் கேட்டேன், ஏன்டா ஒரு மார்க் வாங்குற அளவுக்கு கூடவா உனக்கு படிக்க முடியலன்னு திட்டினேன். இருங்க, பேச்சாளர்னா மேடையில் பேசுங்க, வீட்டில் பேசாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கன்னா. சரி கேளுடான்னு அவன் கேட்டான். நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லையும் பேசுவீங்களான்னு கேட்டான். பேசுவேனே அப்படின்னு. ஸ்கூல் ஸ்டேஜில் பேசுவீங்களா? பேசுவேண்டா. கோயில் ஸ்டேஜில் பேசுவீங்களா? பேசுவேண்டா. காலேஜ் ஸ்டேஜில் பேசுவீங்களா? பேசுவேண்டா. கோமா ஸ்டேஜில் பேசுவீங்களா? ஹோமா ஸ்டேஜில் பேசுறது. இப்போ இந்த சமூகம், நாடு, இந்த ஜோக்கை நீங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு சித்தியா நின்னல, எனக்கு கோவம் தான் வந்தது. இதெல்லாம் வக்கடையா பேசு, பரீட்சையில் மட்டும் கோட்டை விட்டுருன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளை சொன்ன அந்த கருத்தை கைத்தட்டி ரசிக்கிற பக்குவம் நாட்டில் தான் இருக்கிறது. நானாக இருந்தால் கூட அது வீட்டில் இல்லை என்பது தான் நடுவர் அவர்களே உண்மை. அவர் சொன்னாரு, காந்தி அவர்களை பார்த்தீங்களா, நம்ம தாத்தான்னு தான் சொல்றோம்னு. அவர் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவு காலம் கழித்தும் நாம் அவருடைய பெயரை சொல்லிட்டு இருந்திருப்போமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தி என்று அங்கீகாரம் செய்தது நாடு தானே. சாதாரண வீட்டில் மாரியப்பன் சரவணனாக இருந்தவரை மேஜர் சரவணனாக அங்கீகரித்தது இந்த நாடு தான் சொன்னா, நம்முடைய புகழையும் நமக்குள் இருக்கிற திறமையையும் நாடு தான் நமக்கு வளர்த்தெடுக்கிறதே தவிர வீடு பெருமளவில் நம்மை வீழ்த்துவதற்கு தான் தயாராக இருக்கு. இப்போ வேலைக்கு போனா உணவு சாப்பிட்டியான்னு அம்மா ஃபோன் பண்றாங்கன்னு அவங்க சொன்னாங்க. வேலைக்கு போறது எதுக்காகங்க? சாப்பிட்றதுக்கு. ஒரு வீடை நல்லா பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும். வேலைக்கு எங்க போறாங்க? நாட்டுக்கு தானே மேடம் போறாங்க. நாட்டில் வேலை இல்லைன்னா உங்க வீட்டில் என்ன வேலை நடக்கும்னு நான் கேட்குறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களுக்கான வாய்ப்பையே அப்போ நாடு தானே கொடுக்குது. இப்ப வேலைக்கு படிங்க, வேலைக்கு போங்கன்னு தான் வீடு சொல்லுது. எவ்வளவு சுயநலம் பார்த்தீங்களா? ஆனா நாடு என்ன சொல்லுது? நல்லா படிங்க, வேலை கிடைக்குது, நல்லா வருமானம் வருதுன்னா உங்க வீட்டையும் பார்த்துக்கோங்கன்னு நாடு பொதுநலமாக சிந்திக்கிறது. வீடு என்றைக்குமே சுயநலமாக சிந்திக்கிறதுனா சுயநலம் பெருசா பொதுநலம் பெருசான்னு தான் நான் அங்க கேட்கிறோம் எங்க அணியில. இப்ப வீடு என்றைக்குமே சுயநலத்தை தான் சொல்லி கொடுக்கிறதே தவிர பொது நலத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்லை. எந்த வீட்லயாவது நீ வளர்ந்து யூனிஃபார்ம் போட்டு ஆர்மிக்கு போய் சர்வீஸ் செய்யன்னு எந்த வீட்லயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? படிச்சு என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி லட்சமா சம்பாதிச்சு செட்டில் ஆகுன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது எங்க லட்சியம் இருக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்ப இளைஞர்கள்லாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க? விளையாடத்தானே செய்யறாங்க. சரி, நம்ம விளையாட்டு பிள்ளைங்க விளையாட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க? வளர்ந்துருக்கேன், கழுத மாதிரி படி, வேலைக்கு போ, இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வீடு சொல்லுகிறது. விளையாட்டு இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நாடுதான் அவர்களுக்கு வசதிகளை கொடுக்கிறது, வாய்ப்புகளை கொடுக்கிறதுனா அப்ப வீடு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறதா, நாடு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு? கிரவுண்டே எங்கெங்க இருக்கு? வெளியில தானே இருக்கு, வீட்டுல இருக்கு. நடுவர் அவர்களே, உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்தது வீடு, உலகத்தையே நம் கையில் கொடுத்தது நாடு. உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமா லேப்டாப்பை இளைஞர்கள் கையில் இந்த அரசு தான் நாடு தான் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பான விஷயம். வீடால் பிறக்கிறோம், வீடால் பிறக்கிறோம், நாடால் தான் சிறக்கிறோம், சிறகடித்து பறக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற எல்லா திறமைகளையும் அங்கீகரிப்பதும் வளர்ப்பதும் நாடு என்கிற காரணத்தினால் நாடுதான் எங்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வீடு மொபைல் கொடுக்கிறது, நாடு தான் நன்றாக படி என்று லேப்டாப் கொடுக்கிறது என்று அருமையாக பேசிய ஜெயஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டலாக கொடுத்து அபு என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே அவங்க திருப்பி போட்டாங்க.
வீடு வீடுன்னு சொல்லி வீட்டிலே உட்கார வச்சுக்கிற வேண்டியதானே உங்கள் பிள்ளைங்கள. எதுக்கு வெளியில் அனுப்புறீங்க? வேலைக்கு அனுப்புறீங்க, படிக்க அனுப்புறீங்க, விளையாட அனுப்புறீங்க. நாடு தாங்க எல்லாத்தையும் தருது. காலையில் சாப்பாட்டில் இருந்து, மதிய சத்துணவுல இருந்து, நடக்கிறதுக்கு செருப்புல இருந்து, போகிறதுக்கு சைக்கிள் வரைக்கும் ஒரு குடும்பத்தால் செய்ய முடியாததை நாடு தான் நிறைவாக செய்கிறது என்று நம்ம முதல்வருடைய திட்டங்களையும் அதோடு சேர்த்து சொன்ன ஜெயஸ்ரீயை வாழ்த்தி, கடையத்துலேருந்து இந்த பிள்ளையும் கிளம்பி வந்துருச்சு. நேற்று கிளம்பி காலையில் வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்கு. பேசலாமாம்மா? வீடு வீடு நகர்கிறது. என் தங்கச்சி பேசுனதுல கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நல்ல பிள்ளை நடுவர் அவர்களே. ஆமாம், வந்ததுல இருந்து எங்க அபு அண்ணனை பத்தி ஏதோ டீயா இருக்கு தங்கச்சி மாதிரியே. எங்க அண்ணன் பாவம் பாண்டவர் பூமியில ஒற்றுமையா ஒரு பாட்டு போட்டான்னு சொன்னது குத்தமா நடுவர் அவர்களே? இதெல்லாம் ஒரு குற்றமா? இது ஒரு குத்தமா? பாட தெரியுது, பாடுறாரு. உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடுங்க, அதுக்கு முடியலங்கிறது இல்ல. ஒரு குடும்பம்னு பேசணுனே ஒற்றுமையை பத்தி எடுத்துக்காட்டு சொன்னாரு. ஆனா இந்த பிள்ளை வந்தோடனே என்ன சொல்லுது? வீட்டுல குண்டை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்க நாட்டுல ஆரம்பிக்கிற பிரச்சனை நடுவர் அவர்களே, இன்னைக்கும் நாட்டுல வெடிச்சிட்டு இருக்குன்னா இந்த நாடே இப்படிதான். அதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது அவங்க பேசுனதுதான் எனக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஸ்கூல்ல வீட்டில் வந்து டாக்டருக்கு படிக்கவா வக்கீலுக்கு படிக்கவான்னு அம்மா அப்பா வந்து ரொம்ப குழப்பி விடுவாங்களாம் பிள்ளைங்க. இவங்க வந்து சமூகத்திட்ட போய் கேட்பாங்களாம், நான் டாக்டருக்கு படிக்கவா, இல்லை வக்கீலுக்கு படிக்கவா, இல்லைனா நான் வந்து டீச்சருக்கு படிக்கவா? சரி, சமுதாயத்தில் போய் டாக்டருக்கு படிக்கவா, வக்கீலுக்கு படிக்கவா, டீச்சருக்கு படிக்கவான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸ்கூல் ஃபீஸையும் காலேஜ் ஃபீஸையும் யார்கிட்ட போய் கேட்பீங்க? நம்ம தலைமுறைகள் இன்னைக்கு தைரியமா, நான் ஒரு தென் எல்லையில இருந்து இன்னைக்கு இங்க வந்து நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வந்து இங்க அமர்ந்து இருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அம்மாக்கள் டிகிரி முடிச்சிருப்பாங்கன்னா கிடையாது, நம்முடைய பாட்டி பள்ளிக்கூடம் போயிருப்பாங்கன்னா தெரியாது, 100ல் ஒரு சிலர் வேணா படிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் சாதனை பெண்களா சாதிச்சுட்டு இருக்கோம்னா நம்மளை நம்பி களம் இருக்கிற நம்மளுடைய அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து பேசுறோம்ல. என் தங்கச்சி இவ்வளவு அழகா பேசுனுச்சே. நீங்க நாட்டுல தானே பேசுறீங்க, வீட்டுல பேச வேண்டியதானே சொன்னுச்சுனாக்கா. நாட்டுல பேசுறதுக்கு அவருடைய கணவர் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போனார். நல்லா பேசிட்டு வா தங்கம், என் தங்கம் நீ நல்லா பேசிட்டு வா. இங்க இந்த நம்பிக்கையை கொடுப்பது தாங்க வீடு. ஏன் தங்கம் பேசிட்டு வான்னு சொன்னார் தெரியுமா? ஏன்? தங்கம் தான் விலை உயர்ந்து கொண்டே போகும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை நேசிக்கிறார். வாய்ப்பு நாடு தானே கொடுக்கிறது. வாய்ப்பு நாடு கொடுக்குங்க. வாய்ப்பு நாடு கொடுக்குங்கிறதுக்காக வாழ்க்கையை கொடுத்த அம்மா அப்பாவை மறந்து மேடையில பேசுறாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தவறு நடுவர்களே. நான் எதிரணி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, எங்க அண்ணன் வந்து பதில் சொல்லட்டுமே. இவங்க சொல்றாங்கல்ல, நாடுதான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குது, நாடுதான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது, நாடுதான் பெண்களுக்கு எல்லாம் கொடுக்குது, ஆண்களுக்கு எல்லாம் கொடுக்குது. இப்போ ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்கோங்கக்கா, 500க்கு 500 எடுத்து, இல்லைன்னா 500க்கு 499 எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டான். ஸ்கூலே கொண்டாடவனே, நாடே கொண்டாடவனே, ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. இந்த பையன் படிப்புக்கு காரணம் எங்களுடைய பள்ளியின் திறமை, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் ஹெச்எம்முடைய உழைப்பு, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அத்தனை டீச்சர்களுடைய அயராத உழைப்பு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அத்தனை ப்ரெஸ், அத்தனை டிவி எல்லாம் ஓகே. அதே ஸ்கூலில் ஒரு பையன் ஃபெயில் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டான். எத்தனை பேர் அவனுக்கு பின்னாடி வந்து இவன் தோல்வி அடைந்ததுக்கும் நான் தான் காரணம், யாருங்க ஏற்றுக்கிடுவா தோல்வியை? ஆனால் வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மா அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, கண்ணா ஒரு எக்ஸாமில் தாண்டா ஃபெயிலு, வாழ்க்கையை நீ ஃபெயில் ஆகிட்ட, அடுத்து படிடா, உனக்கு பக்கபலமாக நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையை தருவது தாங்க வீடு. நாடு உங்களுக்கு என்ன செய்யும்? நாடு என்ன செஞ்சது? அதுலேயும் உண்மையிலேயே வந்து அவங்க முதல்வர் ஐயா கொடுத்த திட்டங்களை சொன்னதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை எல்லாம் நல்ல வழியில் இவங்க பயன்படுத்துகிற மாதிரியே நல்லா போய் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த பூசணிக்காவை மறைச்சதை அவங்க செஞ்சுட்டு போனாங்க. லேப்டாப்பை ஐயா எல்லாரும் படிக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் அதை வச்சு படிக்கிறாங்களா? அதை நல்லா மடக்கி ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு ஃபீஸ் கட்டவே கஷ்டப்படுற அப்பா அம்மா கிட்ட போய், என் காலேஜில் என் ஃப்ரெண்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சுருக்கான், எனக்கு நீ அதை வாங்கி தந்தாதான் நான் நாளைக்கு காலேஜுக்கு போவேன் சொல்கிறாங்களா இல்லையா? சரி, இந்த அம்மா என்ன செய்யும்? கழுத்தில் கிடக்கிற செயினை அடகு வச்சு போய் தொலை, நல்லா படித்தா சரிதான் அப்படின்னு பைக்கை வாங்கி கொடுத்துரும். சரி, பைக்கை வாங்கி கொடுத்தா ஒழுங்காக காலேஜுக்கு போனான்னா போவே மாட்டான். பைபாஸ் ரோட்டில் டுர்ரிங் 100ல் போவான், 108ல் தூக்கிட்டு வந்துடுவாங்க. எப்படி போகிறான்?
அது நல்லா இருக்குல்ல அந்த மியூசிக். ஏஆர் ரஹ்மான் கூட இப்படி போட்டதே இல்லையம்மா. இன்னொரு சொல்லுங்க. டுரிங் டுரிங்னு 100ல போவான் நடுவர் பைக் எடுத்து வாங்கணும். 108ல தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுலேயும் செல்போனு, அப்பா அம்மாவை பஞ்சரிச்சு செல்போனை வாங்கி அதுலேயும் காதில் எதையாவது மாற்றிக்கிட்டு வந்துட்டேன்டா மாப்பிள்ளை மாடு நேரம் பேப்பரில் பக்கம் போட்டு வந்துருதா, கண்ணீரஞ்சலி போஸ்டே விட்டுருவாங்க. எங்கேயாவது ஒரு ஒழுக்கம் இருக்கா? வீட்டில் இருந்து கிளம்பும் போது வாட்சை மாற்றான், பிரேஸ்லெட்டை மாற்றான், பொம்பளை பிள்ளைகள் மாதிரி காதில் கம்மலை மாற்றான், மாட்ட வேண்டிய ஹெல்மெட்டை வீட்டிலேயே வச்சுட்டு போயிடலாம். எங்க சமூகத்தில் இவங்களால எவ்வளவு சீரழிவு நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு இளைஞன் கவிதை எழுதினான், இளைஞர்களே நீங்கள் இரத்த தானம் செய்யுங்கள், ஆஸ்பத்திரியில் செய்யுங்கள், நடுரோட்டில் செய்யாதீர்கள்னு சொன்னா. இந்த இளைஞர்கள் சமுதாயத்துல தானே பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. எங்க எங்கேயாவது ஒரு தந்தையோ அண்ணனோ தம்பியோ, எப்பா தம்பி இந்த தம்மை கொஞ்சம் இழுத்து பாருப்பா அப்படின்னு வீட்டுல சொல்றோமா? இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து குடிச்சு டேஸ்ட் பார்த்து சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு அப்படின்னு யாராவது சொல்றோமா? இந்த திருவள்ளுவர் சொல்லுவார் தெரியுமா, கூடா நட்புன்னு. இந்த சமூகத்துல கிடைக்கக்கூடிய அந்த கூடா நட்பினால வீட்டுல அம்பி மாதிரி இருக்கிற பையன் கூட நாட்டுல அந்நியன் மாதிரி சேட்டை பண்ணிட்டு அலையுதானே. இதற்கு காரணம் நாடா இல்லைன்னா வீடா நடுவரவர்களே? திடீர்னு ரெமோவா வேற மாறிடுறான். அதுலயும் இந்த காதல் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நடுவரவர்களே. காதலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுலயும் அந்த அம்மா வந்து நின்றுட்டு மகாத்மா காந்தியை பார்த்தீர்களா, அவர்களுடைய சாதனைக்கு காரணமே நான் பக்கத்து வீட்டுல உட்காந்து பார்த்த மாதிரி. வரலாறு எடுத்து படிங்கம்மா நடுவர்களே. மகாத்மா காந்தி எதுக்குமே கலங்கவே மாட்டாங்களாம். அவங்களுடைய மனைவி கஸ்தூரிபாய் இறந்து சிதையில எரிஞ்சிட்டு இருக்கும்போது கண் கலங்குனாங்களாம். பக்கத்துல இருந்த நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எவ்வளவோ துயரங்கள்ல கூட நீங்க அழுததே இல்லையே, எதுக்காக நீங்க இப்படி கண்ணீர் சிந்துறீங்கன்னு கேட்டதுக்கு மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னாங்க, சாதாரண காந்தியா இருந்த மோகன்லால் கரம்சந்த் காந்தியா இருந்த என்ன மகாத்மாவா ஆக்கிய ஆத்மா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, மனைவியினுடைய வரலாறு எல்லாம் மகத்தான வரலாறு நடுவர்களே. சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க. எங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்த சமூகம் கொண்டாடும், அப்படிதானே? இந்த சென்னையிலையும் சரி, இந்த ஊர்லயும் சரி, இந்த நாட்டிலையும் சரி, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க. எங்கேயோ வெற்றி பெற்ற 1-2 பேரை தானே நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா தோல்வி அடைகிற அத்தனை பிள்ளைகளையும் வீடு தானே உன் தோல்வியிலேயே நான் நிக்கிறேன் தோல் கொடுத்துட்டு இருக்கு. எங்க அபோன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை படிப்புகள், எத்தனை பட்டங்கள், அத்தனை பட்டத்துக்கு முன்னாடியும் ஒரு அண்ணனுடைய உழைப்பு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தங்கை படிக்கணும் எத்தனை அக்காக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ஏபிஜே அப்துல் கலாம் படிக்கிறதுக்கே அவர்களுடைய சகோதரி கையில கடந்த வளையல கலட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆக பெரும் வரலாறுகளுக்கெல்லாம் அடிப்படை வீட்டில் உள்ள அன்புதானே தவிர இந்த நாடு கிடையாது நடுவர்களே. நீங்க ஒரு பொண்ணு படிக்கணும்னு கேக்குது, படக்கணும் இந்த வலையில தானே கொடுப்பீங்க, 50 ரூபாய் பெறாரு. போன வாரம் என் கொழுந்தனார் நடுவர்களே தங்கச்சி மாப்பிள்ளை பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டமா செயினை கூட அடகு வச்சுட்டு திரும்ப தரேன்னு சொன்னதுக்கு கொண்டு போய் அம்மா வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டு நடுவர்களே. இதுல 5000 உரிமை தொகையை வேற அது அக்கௌண்ட்ல போட்டு எல்லாம் மீஷோலே ஆர்டர் பண்ணி காலி வேற பண்ணி பிடிச்சு நடுவர்களே. 5000 ரூபாயும் மீஷோல வாங்கி செலவழிச்சிருச்சு, அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்டு நடுவர்களே. இதுல 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு நல்லாளன் வேலை ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டு அதை நல்ல சேலைன்னு நம்பி எங்க அக்கால பல பேர் அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அந்த சமுதாயத்துல. ஆனா வீட்டுல அப்படி இருக்குமாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு வந்து லோன் போனை பத்தி பேசினாங்களே நடுவர்களே, நல்ல ரைமிங்கா பேசினாங்களே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாதி லோனுக்குள்ளேயும் பாதி போனுக்குள்ளேயும் தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி லோன் வாங்கினா கூட வீடு இருக்கணுமா வேண்டாமா? லோனுக்கே வீடு வரும்போது வெற்றிக்கு வீடு வேண்டாமா நடுவர்களே? எவ்வளவு ஒரு அற்புதம். எங்க அம்மாலாம் சும்மா வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, பையன் ஒரு தோல்வி அடைஞ்சாலும் சரி, திறமையே இல்லாத பிள்ளை இருந்தாலும் சரி, என் பையன் எனக்கு நேரம் சரியில்லை ஆடி போய் ஆடி வந்தா என் பையன் டாப்ல வருவான் பாருன்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலையும் துணை நிற்கிறது தானேங்க எங்க அம்மா. என்னைக்கா களவாணியா வருவான்? களவாணியா வரமாட்டான் நடுவர்களே. களவாணி தானே? அப்படிலாம் இல்லை, கழக தொண்டர்களா கூட வந்துருவாங்க நடுவர்களே. எங்க இளைஞர்களை பத்தி நீங்க சும்மா நினைக்காதீங்க. ஏங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிச்சாலும் கூட, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நிறைய ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஐயாவுடைய திட்டங்கள் மூலமா படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க சொல்லலாம், நாட்டுல தானே பள்ளிக்கூடம் இருக்கு, நாட்டுல தானே திட்டங்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் தாண்டி என்னை கஷ்டப்பட்டு என் தாயும் தகப்பனும் படிக்க வைக்காங்க, அவங்களுக்கு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் வெற்றி அடைஞ்சிருந்தவர்களே. எங்க அப்பாக்கள்லாம் சும்மா வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு அப்பானாலே இன்னைக்கு தமிழகமே தலை தூக்கி இருக்குன்னு சொன்னா அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சும்மா விட்டுறமா முடியுமா நடுவர்களே? ஒன்றும் இல்லை, அவங்களுக்குன்னு எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கைலி வாங்க, சாரை வாங்க யோசிப்பாங்க. ஆனால் தான் புள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் கேட்டால் எடுத்து கொடுத்துருவாங்க. முபாரக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க நடுவர்களே. இனி தேய்வதற்கு வாய்ப்பே, இனி தைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றான பின் காலனி கடையை நோக்கி செல்லும் அப்பாவின் பாதங்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க செருப்பை பார்த்தாலே தெரியும். டான் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், சிவகார்த்திகேயன் நடிச்சது. அந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் கேட்டுட்டே இருப்பாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவர் எங்களுக்காக என்ன செஞ்சாரு, எனக்காக இவன் அந்த அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு. அந்த அம்மா ஒத்த வார்த்தை சொல்லும், டேய் உங்க அப்பாவை பத்தி அப்படி பேசாதடா, அவருக்காக எதுவுமே செய்யாதுதான், உனக்காக செஞ்ச எல்லான்னு சொன்னா. இன்னைக்கு தந்தைகளின் தியாகம் அப்படிங்கிறது வரலாறு காணாத உண்மை நடுவர்களே. நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எத்தனையோ விஷயங்களை என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. எங்க வெற்றியை கொண்டாடுற நாடு தோல்வியில துணை நிற்கவே நிற்காதுங்க. ஒரு பையன் 12th ஃபெயில் ஆயிட்டான். ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே அவனை கேலி பண்ணாங்க, சொசைட்டில எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க, நீலாம் எப்படிடா ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் அப்பா அம்மா கொடுத்த ஆதரவினால அந்த பையன் 12th பாஸ் ஆகி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஐபிஎஸ் தேர்வுலையும் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியாக மனோஜ்குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடையே வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய அந்த கஷ்ட வாழ்க்கை வரலாற 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு புக்காவே வந்து போட்டிருக்காங்க. 2023 12th ஃபெயில்னு ஒரு திரைப்படமாகவே கொண்டு வந்திருக்காங்கன்னா நடுவர்களே, தோல்வியில துணை நிற்கிறது எப்போவுமே வீடு தாங்க. எங்க நல்ல பிள்ளைங்களை நாடு கொண்டாடும். ஒரு பிள்ளை உலகத்தில் பிறக்குதுங்க. நான் அந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் நடுவர்களே. ஒரு பிள்ளை உலகத்தில் பிறக்குது. அந்த பிள்ளை பெண் குழந்தை. அந்த பிள்ளை உடல் ஊனமுற்ற குழந்தையா இருக்கு, உயரம் ரொம்ப கம்மியான சரியா வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த குழந்தை என்னத்தை சாதிக்க போகுது, நீ வந்து இன்னொரு குழந்தையை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சமூகம் அந்த பெற்றவங்களையே கேலி பண்ணுது. அப்போ அந்த பெற்றவங்க சொன்னாங்களாம், வளர்ச்சி குறைவா பிறந்தாலும் கூட இந்த குழந்தை தான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தாங்க. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உயரம் ஒரு தடை இல்லைன்னு சொல்லிட்டு குறைவான வளர்ச்சியுடைய ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் அதிகாரியாக சாதிச்சுட்டு இருக்கானா. அவங்க கிட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்களாம், உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தையில சொன்னாங்களாம், எல்லாருக்கும் ஹீரோஸ் நிறைய இருப்பாங்க, ஆனா என்னுடைய ரியல் ஹீரோ என்னுடைய அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் சொன்னாங்கன்னா. இன்னைக்கு ஒவ்வொரு தோல்வியிலும் இளைஞர்களை வழிநடத்துவது குடும்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். நல்வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நம்பர் 1 மார்க் எடுத்த பையனை இந்த நாடு பாராட்டும். இந்த டிவி மீடியாலாம் போய் எப்படி நீங்கள் முதல் மார்க் எடுத்தீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடவே மாட்டீங்களா, தூங்குவீங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஃபெயிலாக போன ஒரு பையனை யாராவது மனுஷனாவது மதிப்பாங்களா? நீ எல்லாம் உசுறு வச்சு வாழ்கிற, போய் தொலை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தையை வீடு தன் கையில் ஏந்தி கொள்ளும். தோத்தா என்னப்பா, ஒரு பாடத்தில் ஃபெயிலானா என்னப்பா, எவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் பரீட்சையில் ஃபெயிலானாலும் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொடுத்து தேர்தல் தருவது வீடாத்தனங்க இருக்குது. அப்பானா என்ன சாதாரணமான ஒரு விஷயமா? நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். நம்ம அம்மா அழுது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். அம்மாவை அழ வைக்கிறது ஈஸி. நீ இன்னைக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பிரியாணியா, இந்த பிரியாணின்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸே நம்பாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அம்மா 1.5 மணி நேரம் அழுவாங்க. உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து நான் பட்ட பாடுன்னு அழுவாங்க. அப்பா என்னைக்காவது அழுது யாராவது பார்த்துருக்கோமா? அப்பா அழுது யாராவது பார்த்துருக்குறீங்களா? அப்பாவுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சுருக்குறாங்க, இல்லை இரும்பு மரக்கட்டையில் செஞ்சு வச்சுருக்குறாங்களா? அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்பாவுக்கு கஷ்டமே இல்லையா? அப்பாவுக்கு சோகமே இல்லையா? அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு அவமானமே இல்லையா? எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் அழவே மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னுடைய கண்ணீரின் ஒரு துளி இந்த குடும்பத்தின் அமைதியை குலைத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே அடக்குபவனுக்கு பெயர்தான் அப்பா என்று ராஜேஸ்வரி அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு தேசத்தின் துயரத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்டு நல்ல திட்டங்களை மட்டுமே தருகிற ஒரு முதல்வரை நாம் அப்பா என்று சொல்லுகிறோம். அவரை தலைவன்னு சொல்கிறோம், அவரை முதல்வன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசு தொட்ட வார்த்தை அப்பா என்கின்ற வார்த்தை. அதைத்தான் அவரும் விரும்புகிறார் என்றால் வீடு தானங்க ஒரு நல்ல இளைஞனை உருவாக்குவதுன்னு அவங்க அழகாக பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லி நிறைவாக பேச நம்முடைய ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள் உங்கள் உற்சாகமான கைதட்டங்களோடு வருகிறார்.
நடுவர் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன், அம்மா மேல பாசம் தான், அம்மா சோறு ஊட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க, எல்லாம் சரிதான். நாட்டுக்கு வந்தாதானே வெற்றி கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா நாட்டுக்கு வரணும். இந்த மேடம் பேசும்போது இவ்வளவு கை தட்டினாங்கல்ல, வீட்டுக்காரர் கை தட்டுவாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க வரும்போது ஒரு அம்மா வந்து சொல்லுது, தினமும் உங்க பேச்சை நான் நல்லா கேட்பேன், உங்க பேச்சை கேட்டாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. மாமியா சொல்லுமா? மாமியா சொல்லுமா? இந்த அம்மா பேசுறதுல யார் பேசுறதையும் அந்த அம்மா கேட்காது. நிலைமை அப்படி இருக்கு. வீடு எந்த சூழலிலும் பாராட்டாது, நாடுதான் மேடை கொடுத்து நம்மை பாராட்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஐயா மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் வந்த உடனே நமக்கு சேலை கொடுத்து பாராட்டினாங்கல்ல, எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுது. நேரம் கொண்டு வீட்டம்மாவுகிட்ட கொடுத்தா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு சேலையோடு போனா மனைவியிடம் மரியாதை கிடைக்கும்ங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறது நாடு. நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு பாராட்டு. நீங்க அவங்க ரொம்ப ரொம்ப சொன்னாங்க. என்ன ஒன்று நிறைவு பண்ணும்போது சொன்னாங்க, என்னது பள்ளிக்கூடத்தில் தோல்வி அடைஞ்சா ஆசிரியர்கள் வெற்றுவாங்க. ஒன்று பண்ணுவாங்க, 1-2 பேர் தோல்வி அடைகிறாங்க. ஆனா எல்லாவனும் தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆசிரியர்கள். அவங்கள பற்றி பேசுறதே இல்லை. இப்ப பெற்றோர்கள் இருக்கீங்க, பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைக்கு மேல அவ்வளவு பாசம் இருக்கும். நம்ம பிள்ளை எங்க இருக்கா, நம்ம பிள்ளை படிச்சிடணும், நம்ம பிள்ளை நல்லா இருந்துடணும்னு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளையை பாசத்தோடு பார்ப்பார்கள். ஆனால் ஆசிரியர்கள் பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. நீங்க வீட்டில இருந்து பெற்றோர்கள் வந்து சண்டை போடுவாங்க, ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஆசிரியர்கள் தாங்க. நீங்க என்ன ஒண்ணு சொன்னாங்க, என்னது அப்துல் கலாம் ஐயா படிக்கும் போது படிக்கிறதுக்கு அவங்க சகோதரி நகைய அடகு வச்சு காசு கொடுத்ததா சொன்னாங்க இல்லைங்க. அதுல எல்லாருமே கை தட்டினீங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இப்ப அதுக்குரிய தேவையே இல்லை. ஏன்னா சகோதரி நகையை அடகு வச்சு காசு தர வேண்டிய தேவையில்லை. அதை எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். வீட்டுக்கு சிக்கலே இல்லைங்க. மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை அக்கௌண்ட்லயே வந்துருதுங்க. மாசம் அக்கௌண்ட்லயே வந்துருது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நீங்க சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல பிள்ளைகள் 10வது 12வது படிச்சவன் அதோட போதும்னு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, இன்னும் காசு செலவு பண்ணோம், இந்த மாதிரிப்பட்ட சூழல் இருக்கும். இந்த புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு உயர்கல்வியில் பெண்களினுடைய சேர்கிற சதவீதம் அதிகமாயிருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. இதை சொல்லியாச்சுன்னா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல அவங்க வரும்போது தென்காசியிலிருந்தே விடியல் பேருந்துல ஏறி வந்தாங்களாம் 3 நாளா. சொன்னாங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தென்காசியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 3 நாட்களில் எந்த செலவில்லாமல் வர முடியும் என்பதை சாதித்தது எங்கள் நாடு. சாதித்திருக்கா இல்லையா? நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பீங்க. அடுத்தது எங்க அண்ணன் அபு, அடேங்கப்பா என்னவோ பேசி இருக்கிறாங்க. இது வேலை தேடி வெளியே போகிறான், பெற்றோர்கள் எல்லாம் வெளியே போய் வேலை தேடுன்னு சொல்லுகிறார்கள் சொன்னாங்க இல்லைங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, இப்ப தமிழக அரசினுடைய நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா, படிச்சு முடிச்சிட்டு கல்லூரி முடிச்சிட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறான் பாருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்து அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசாங்கமோ. படிக்க வைக்குது. படிக்கும் போது ஒவ்வொரு மாசமும் உதவித்தொகை கொடுக்குது. அதன் மூலமாக IAS IPS மாதிரி உயர்ந்த பதவிகள்ல ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை பெற்று IAS IPS மாதிரி உயர் பதவிகளுக்கு போனவர்கள் 91 பேர் போயிருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசினுடைய சாதனை. எல்லாத்துக்குமே உதவி பண்ணுது, வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது, எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு செய்யுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும், நீங்க சொன்னீங்க விளையாட்டை பற்றி சொன்னீங்க. ஒன்னு சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன். சென்னையில கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு. கண்ணகி நகர். கண்ணகி நகர்ங்கிற பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பேரு ஞாபகத்துக்கு வரும், கார்த்திகாங்கிற பேரு இல்லீங்களா? கார்த்திகாங்கிற பொண்ணு இன்றைக்கு இந்தியாவினுடைய கபடி அணியில இடம்பெற்று
உலகத்தில் மிகப்பெரிய போட்டியில வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை, அப்பா கூலி வேலை செய்யறவர். என்னன்னா இந்த பிள்ளைக்கு கபடி விளையாடணும்னு ஆர்வம் இருந்துச்சு. பார்த்தாங்க வீட்டுல வசதி இல்லை. ஆனா அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற ராஜுங்கிற ஒரு இளைஞன், உங்களுக்கெல்லாம் நான் கபடி விளையாட்டு சொல்லி தர்றேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு களத்துல பயிற்சி கொடுத்து அவர்களை மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக உலக புகழ் பெற வைத்தது ஒரு விளையாட்டு பயிற்சியாளர் என்கின்றவர். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க முடியாதுங்க. அந்த பொண்ணு சாதிச்சுட்டு வந்த உடனே நம்ம தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் அவர்களை அழைச்சி 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. அதோட இல்லாம அந்த சகோதரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா எங்க பகுதியில் கபடி விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்ட் இல்ல, ஒரு கிரவுண்டை நீங்க ஏற்படுத்தி தரணும்னு சொன்ன உடனே அந்த மாநகராட்சி பூங்காவில் ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். என்றால் விளையாடுவதற்குரிய எல்லா வசதிகளையும் உருவாக்கி தர்றதுங்கிறது நாடுதான். வீட்டுல எல்லா வசதியும் நமக்கு கிடைக்காது. சாப்பாடு கொடுப்போம், அதுவும் இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுவீங்களா படிச்சா பணம் செலவாகும்னு? எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பணம் செலவாகலைங்க. எந்த காசும் செலவில்லாமல் நம்ம படிக்கலாம். பள்ளிக்கூடத்துல புத்தகம் தர்றாங்க, நோட்டு தர்றாங்க, சீருடை யூனிஃபார்ம் தர்றாங்க, காலில் போடுறதுக்கு செருப்பு தர்றாங்க, புத்தகத்தை கொண்டு போறதுக்கு பேக் தர்றாங்க, காலையில காலை உணவு தர்றாங்க, மதிய உணவு தர்றாங்க. இதோட சேர்த்து படிப்பையும் தர்றாங்க, உயர்வதற்கான வழியையும் காட்டுகிறார்கள்னா எல்லாவற்றையும் நம்முடைய இந்த நாடுதான் தருகிறது. வீடு பாசத்தை காட்டும், நாடுதான் பாதையை காட்டும். என்னதான் நாடு தருது, வீடு வாங்கி வச்சுக்கிறது. வீடு வாங்கி வச்சுக்கிற நீங்க சம்பாதிக்காம வீட்டுக்கு போனா மதிப்பாங்களா இல்லையா? மதிக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்து பிள்ளை செல்போனை பத்தி பேசுறாங்கல்ல, பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்கிறதே நம்ம அம்மாக்கள் தான். இவங்களுக்கு சீரியல் பார்க்கணும், நான் உங்களை சொல்லல, அவங்களுக்கு சீரியல் பார்க்கணும். சீரியல் பார்க்கும்போது பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்துடுறது, அந்த பிள்ளை செல்போன்ல அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இன்றைக்கு லேப்டாப் வாங்கி உயர்கல்விக்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள்னா எல்லா வகையிலும் தமிழகம் முன்னோக்கி போகிறது. நாடு நம்மை வாழ வைக்கிறது, வீடு அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏன்னா யாருமே இங்கே நாங்கள் 5 பேருமே கட்சி சார்ந்தவங்க கிடையாது, எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது. நாங்கள் பொதுவான பேச்சாளர்கள். ஆனாலும் ஏன் இதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க பயன் அடைவதை பார்க்கும்போது அதை சொல்லி தானே ஆகணும். பொய் சொல்லணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. அவர் பார்த்த அத்தனை பிள்ளைகளும் ரொம்ப வறுமையிலிருந்து வந்த பிள்ளைங்க. ஆனால் அரசு தந்த திட்டங்களால் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதால் அந்த ஆசிரியர் என்கின்ற அந்த அக்கறையோடு இத்தனை விஷயங்களை பதிவு செய்த திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டலாக தந்து, நாடுன்னா ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வீடு அப்பா நீங்கள் அப்பான்னு 2 பேரும் பேசுனீங்கல்ல, நாங்கள் அப்பாடான்னு உட்காந்துருக்குறோம். அப்பா ஒரு பிள்ளைங்களுக்கு வீடு தான் கட்டி தருவார், ஆனால் நாடு தான் ரோடு போட்டு கொடுக்கும். அப்பா 1 புக்கு 2 புக்கு வாங்கி தருவார், ஆனால் நாடு தான் மிகப்பெரிய நூலகம் என்கின்ற அறிவின் விதையை அந்த குழந்தைகளுக்கு தரும். அப்பா என்ன செய்வார், ஒரு குழந்தையை தான் படிக்க வைப்பார், ஆனால் நாடு தான் எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி தந்து படிக்க வைக்கும். என்றால் நாடு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நாட்டுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பெங்குவின் பறவை அவங்க கூட்டத்தை விட்டு தள்ளி தனியாக போச்சு. எல்லாரும் பார்த்தீங்களா? பார்க்கல அந்த பெண்குவின் பறவை. அந்த ஆவணப்படத்தை எடுத்தவர் பேர் வெர்னர் ஹெர்ஷாக் அவர் பேர். அவர் ஒரு ஜெர்மானிய இயக்குனர். அந்த படம் 2007 எடுக்கப்பட்டது அந்த ஆவணப்படம். ஆனால் 1976 அவர் ஒரு புக்கு போட்டார். அவர் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு புக்காக எழுதினார். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படித்து பாருங்கள், சின்ன புக்கு தான். ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம். 1976 இவர் நல்ல பெரிய பிரபலமான டைரக்டர். அப்பமே இவர் கூட இந்த திரைக்கதை உதவியாக இருந்த ஒரு பெண், இவருடைய ஃப்ரெண்டு, ஒரு தோழி, லோட்டா ஐஸ்னர்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ரொம்ப நல்ல நெருங்கிய அன்பு தோழி அவங்க. 1976 மொபைல் கிடையாது. இவர் ஜெர்மனில் இருக்கிறார், அந்த தோழி பாரிஸில் இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. நல்ல பனிக்காலம், அங்கெல்லாம் பனி பெஞ்சா வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, எல்லாமே ஐஸ் கட்டியாக மூடிடும். டெலிஃபோன் வருது, அட்டன் பண்ணுறாரு. அந்த அம்மா,
மூச்சு திணறிக்கிட்டே பேசுகிறாங்க. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, பக்கவாதம் வந்துருச்சு, என்னால் எங்கேயும் நகல முடியல, இன்னும் 4-5 நாளில் நான் இறந்துருவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னுடைய நெருங்கின நண்பர்கள், நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், கடைசியாக உன்னைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ என்னுடைய உயிர் தோழன், எப்படியாவது நீ என்னைய பார்த்துரு, உன்னையும் பார்த்துட்டா நான் போய் சேர்ந்துருவேன்றாங்க. ஒரு உயிர் தோழி தன் மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு தன் நண்பனுக்கு இப்படி பேசுகிறாங்க. அந்த நண்பன் இடத்துல நம்ம இருந்தால் எப்படிங்க போய் ஃப்ரெண்டை பார்க்க போவோம்? படக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போவோம், இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டு போவோம், ஒரு பைக் எடுத்துகிட்டாவது போவோம்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்தே போனார். ஜெர்மன்லேருந்து பாரிஸுக்கு நடந்தே போனார். அந்த பனிக்காலத்தில் சாப்பிட உணவு கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் இல்லை, நடந்தே போகிறார். 3 வாரம் நடந்து போகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள என்ன நடத்திக்கிட்டார் தெரியுமா? என் தோழி உயிரோடு இருக்கணும், என் தோழி எப்படியாவது பிழைச்சிடணும்னு ஆத்மார்த்த பிரார்த்தனைகளோடு நடந்து போனார். 3 வாரம் கழித்து அவங்க வீட்டு கதவு தட்டுறாரு. இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவத்தால் சொல்லப்பட்ட அந்த தோழி ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க, பிழைச்சிட்டாங்க. அவர் இப்பயும் சொல்கிறாரு, என்னுடைய பிரார்த்தனையால் தான் என் தோழி பிழைத்தார்கள் என்று. அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷம் நலமாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த சமூகம் உறவுகளை தாண்டி நல்ல நட்பு இருக்கிறது என்பதை இந்த நாடு உணர்த்தி இருக்கிறது. நீங்கள் அரசியல் கட்சியில் பாருங்களேன், சாதி பார்த்து பழக மாட்டாங்க, சமயம் பார்த்து பழக மாட்டாங்க, எல்லாரையும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தோன் என்று எதை சொல்ல வைத்தது என்றால் நல்ல நட்பு தான் சொல்ல வைத்தது. அது நாடு மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதுவும் தர முடியாது. இவங்க சொன்னாங்க, வீடு என்பது சுயநலத்தின் சுரங்கம் என்பது. வீடு நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம கணவர் ஜெயிக்கணும், நம்ம மகன் ஜெயிக்கணும். ஒரு தொழில் தொடங்கினா கூட எழுத்த வீட்டுக்காரங்க ஜெயிச்சா நமக்கு வயிற்று எரிச்சலாக இருக்கும். ஆனால் இந்த நாடு தான் அறம்னா என்ன, தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு நடந்த சம்பவம் ஒன்று படித்தேன். எகிப்தில் முன்னாடி ஒரு பழக்கம் உண்டாம். எகிப்தில் இந்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, இப்படி வரிசையாக ஒரு 100 கடை போட்டிருக்காங்க, அந்த பக்கம் 50 கடை, இந்த பக்கம் 50 கடை. அவங்க காலையில் கடை திறந்த உடனே என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு சேரை தூக்கி வெளியில் வச்சுருவாங்களாம், கடைக்கு வெளியில் போட்டுருவாங்க. போனி ஆன உடனே, ஒரு வியாபாரம் ஆன உடனே சேரை தூக்கி அந்த கடைக்காரர் உள்ளே போட்டுருவார். 2வது ஒருத்தங்க பொருள் வாங்க வருவாங்கல்ல, ஒரு வெளியில் எட்டி பார்ப்பார், எந்த கடை வாசல்லையாவது சேர் கிடக்கான்னு பார்ப்பார். ஒரு கடை வாசலில் சேர் கிடந்தா என்ன அர்த்தம்? இன்னும் வியாபாரம் நடக்கலைன்னு அர்த்தம். இந்த கடைக்காரர் இந்த வந்தவங்ககிட்ட சொல்லுவாங்களாம், அந்த அவர் கடையில் இன்னும் வியாபாரமே நடக்கலை, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அந்த கடையில் பொருள் வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்கள அங்கே அனுப்பி வைப்பாராம். என் சக மனிதன் ஒருவன் இன்னும் வியாபாரத்தையே தொடங்காத போது நான் மட்டும் 2வது லாபம் சம்பாதிப்பது தர்மம் இல்லை என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இது யார் நினைக்க முடியும்? வீடு அப்படி சொல்ல மாட்டாங்க, அவன் எக்கேடு கட்டா உனக்கென்ன, நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் வீடு சொல்லுமே ஒழிய, நாடு தான் அறம் பார்த்து ஒரு தொழில் கூட தர்மம் இருக்க வேண்டும் என்று இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாசிப்பு எவ்வளோ பெரிய எல்லை. இங்கே நம்ம முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி திரும்ப 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 எல்லாரும் பேசுகிறாங்க. அவரை கட்சி சாராமல் கூட நேசிக்க என்ன காரணம் தெரியுமா? அவளுடைய தமிழ் அறிவும் சமயோஜித தன்மையும் தான். இது அவருக்கு எது தந்தது? வாசிப்பு, புத்தகம். இது எந்த வீட்லையாவது இருக்கா? பாட புத்தகத்தை தவிர எதையாவது தொட விட்றோமா? வை, பாடத்தை எடுத்து படித்து சொல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு தமிழ் புத்தகத்தை, ஒரு கவிதை யாராவது வாசிக்க முடிகிறதா? அன்னைக்கு நான் ஒரு கவிதை படித்தேன். இன்னைக்கு மார்ச் 8 நமக்கு வரப்போகுது. பெண்களுக்காக அரண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். அன்று ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி. அன்னைக்கெல்லாம் பாட்டி நீங்கள் எங்கே பார்க்கலாம்? ஜன்னலில் தான் பார்க்கலாம், வெளியே வரமாட்டாங்க. ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தால் அம்மா. அம்மா வாசல் வரைக்கும் வந்தாங்க. வாசல் வரை வந்தால் அம்மா. இன்று நள்ளிரவு வேலை முடித்து வீடு திரும்புகிறாள் மகள், இரவு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று அவர் கவிதை. ஒரு 3 வரி கவிதையில் இந்த பெண் கடந்து வந்த மிகப்பெரிய சாதனையை பதிவு செய்ய முடியுதுல. ஒரு பாட்டி வீட்டு வாசலுக்கு கூட வரல, அம்மா வாசலை கூட தாண்டி வரல. ஆனால் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து 1 மணி 2 மணி நைட்டுக்கு வர்றாங்க. நைட்டு பிரகாசமாக இருக்குன்னா அவங்க கல்வியின் ஒளி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த நாடு தான் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக உணர்த்த முடியும் என்று ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடம்ங்கிறத சாதாரணமாக நினச்சிட முடியாதுங்க. பள்ளிக்கூட மைதானம் கூட அவ்வளவு முக்கியமானது. மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலக சரித்திரத்திலே 2 பேரை தான் மாவீரன் சொல்லுவோம். ஒருத்தர் மாவீரர் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன் 69 போர்களில் ஜெயித்தவர். ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே உருவாக்கியவர். யாராலையும் ஜெயிக்க முடியாது என்று கொண்டாடப்பட்ட மாவீரர். அந்த மாபெரும் வீரனை
மாவீரன் நெப்போலியனை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பிரிட்டிஷ் தளபதி ஒரு சாதாரண வெல்லிங்டன் பிரபுன்னு ஒரு படை வீரன் ஜெயிச்சுட்டான். ஒரு சின்ன படை தளபதி ஜெயிச்சுட்டான். உலகமே உறைஞ்சு போய் நிற்குது. எப்படிங்க அவ்வளோ பெரிய ஆளை வாட்டர்லூங்கிற போரில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு கேட்டபோது அந்த வெல்லிங்டன் பிரபு ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கும் அது பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ வாஸ் ஒன் ஆன் த பிளே கிரவுண்ட் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொன்னார். நான் பள்ளிக்கூட மைதானத்தில் ஃபுட்பால் கேப்டனாக இருந்தபோது எனக்கு கிடைத்த தலைமைத்துவம் இன்றைக்கு இந்த போரில் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று ஒரு படைத்தளபதி சொன்னார் என்றால், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் இவ்வளவு பெரிய உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால், சின்ன வயசிலிருந்து அவர் இந்த கட்சி இயக்கங்களில் ஒவ்வொரு ஊரா போய் ஒரு தொண்டனாக இருந்து என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் இன்றைக்கு தலைவனாக மாற்றி இருக்கிறது. அந்த அடிமட்டத்திலிருந்து வருவது தான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை தரும். அது எல்லாத்தையுமே நாடு தான் தரும் அப்படின்னாங்க. இந்த ரெண்டு பாவமாக உட்காந்துருக்கு. நம்மளை கழட்டி விட்டுருவாங்க போல் இருக்கு. அவ்வளோ பதட்டமாக இருக்கு. இந்த பிள்ளை வேற நோன்பெல்லாம் இருந்து இந்த பையன் காலையில் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட்டுருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த உறவுகள் அப்படிங்கிறதுக்கு அவங்கள விட்டுற முடியுமா? நாங்கள் முதல்வர் அவர்களுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் ஒரு 2 நிமிஷம் பேசினேன். நான் என்னுடைய கருத்தை தெற்கு பகுதியிலிருந்து வந்த ஒரு பெண்ணாக நான் பதிவு செஞ்சேன். ஒரு 10 ரூபாய் கதை சொல்லி நான் சொன்னேன். அந்த மேடையில் துளசிமதி அப்படிங்கிற அந்த பேட்மிண்டன் வீராங்கனைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு வழங்கினார். அப்போ அந்த பொண்ணு கையில் மைக் எடுத்துட்டு சொன்னாங்க, தங்கள்னு ஒரு படம் வந்தது, அதில் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு மல்யுத்தம் கற்று தருவார். ஆனால் எங்கள் அப்பா எனக்கும் என் அக்காவுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காகவே பேட்மிண்டன் கற்றுக் கொடுத்தார். மாற்றுத்திறனாளியாக இருக்கிற என்னை பேட்மிண்டன் வீராங்கனையாக மாற்றியது எங்கள் அப்பா முருகேசன் தான் என்று அந்த மேடையிலே அவர் பதிவு செய்தார். நாடு நம்ம ஜெயிச்ச பிறகு கொண்டாடும், பாராட்டும், விருதுகள் கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றியை கொண்டு வந்து தருவது வீடாகத்தானே இருக்கிறது என்று இவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயம் சொல்லிடுறேன். எத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் 2 உறவு இருக்கு இல்லையா? ஜார்க்கண்டில் ஒரு துப்புரவு பணியாளர், அந்த அம்மா, அவங்க பேர் சுமித்ரா தேவி. துப்புரவு பணியாளர்னு தெரியுங்களா? அவங்க தூய்மை பணியாளர், அந்த வேலையை பார்க்குறவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 30-32 வருஷம் லீவே போடாமல் வேலை பார்த்து நல்ல சின்சியர் ஒர்க்கர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விழா வைக்கிறாங்க. அந்த நகராட்சியிலேருந்து நல்ல வேலை பார்த்த அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன விழா வைப்போன்னு அங்கே உள்ள மக்களாக சேர்ந்து ஆஃபீஸர்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. திடீர்னு விழா தொடங்குற நேரம் பீகாரில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் வர்றாரு. இன்னும் கலெக்டர்லாம் வர்றாருன்னு ஒரு மேடையில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு அந்த ஊரில் இருக்கிற பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்துட்டார். விழா தொடங்கின உடனே ஒரு பெரிய ரயில்வே இன்ஜினியர் வந்து உட்காந்துட்டார். சரி, கலெக்டருக்கு ரொம்ப வேலை இருக்கும், அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல இந்த விழாவுக்கு, அவரை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை, அவரை பேச வச்சு அனுப்பிடுவோன்னு, ஐயா நீங்கள் பேசிட்டு கிளம்புங்கன்னொடனே அவர் மைக்கு முன்னாடி வந்து பேச வர்றாரு. இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு தூய்மை பணியாளராகத்தான் தெரியும். ஆனால் அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே கணவர் இறந்துட்டாரு. அப்போ இருந்து இவங்க அந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க பிள்ளைகளையெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா சம்பாதிக்காங்க. அந்த பசங்க சொன்னாங்க, ஏம்மா நீ இனிமேல் இந்த வேலைக்கு போகிற, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கணுமா, நாங்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறோம்ல, நீ வேலையை விட்டு நின்றுன்னு சொன்னபோது அவங்க அம்மா சொன்னாங்க, என்னடா பேசுகிற, இந்த வேலையை வச்சு தாண்டா உங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகித்தான் வெளியில் வருவேன்னு இந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மாவுடைய ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியராக அந்த உட்காந்துருக்கிறார், இன்னொரு பையன் டாக்டராக இருந்தால் உட்கார்ந்துருக்கிறார், இன்னொரு பையன் கலெக்டராக உங்கள் முன்னால் பேசி கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே கூட்டம் அப்படியே அதிர்ந்து கை தட்டியது. ஒரு தாய் நினைத்தால் யார் உதவியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் தன் பிள்ளைகளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வரும் என்று அந்த தாய் நிரூபித்தார். அம்பா அப்படிங்கிறவர் சாதாரணமா ஒரு சின்ன வைரல் வீடியோ வந்தது. ஒரு 10 வயசு பையன் அவங்க அம்மாட்ட கேட்குறான், எப்போ பார்த்தாலும் நீ என்னையவே திட்டுற, நான் ஜாலியாக இருக்கிறேன், அப்பா மட்டும் என்ன கஷ்டமாப்படுறாரு, அவரும் ஜாலியாக தான் இருக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு, மொபைல் பார்க்குறாரு, தூங்குறாரு, அவரும் ஜாலியாக தானே இருக்கிறார். அவங்க அம்மா பார்த்தாங்க, அப்படியா நினைக்கிற, 2 பேர் வெளியே வாங்க. அப்பாவே வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த பையனையும் ஒரு கோடு போட்டு நிற்க வச்சுட்டாங்க. இப்போ சொன்னாங்க, யாருக்கு 10 வயசுக்குள்ளே சொந்த சைக்கிள் கிடச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. இந்த பையன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தால் அவங்க அப்பா அங்கேயே இருந்தார். யாருக்கு 10 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை 2 ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தால் அவங்க அப்பா அங்கேயே இருந்தார்.
யார் 10 வயசு வரைக்கும் வேலைன்னா என்னன்னே தெரியாது, காசோடைய அருமைன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தால் அப்பா அங்கேயே நின்னார். இப்படியே பார்க்குறேன், என்ன அப்பா அங்கேயே நிற்கிறார், இப்போ பாடுறா அப்படின்ட்டு. 10 வயசு வரைக்கும் யார் வாடகை சைக்கிளுக்கு ஒரு 50 காசு இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். யார் 10 வயசு வரைக்கும் பிறந்த நாளுக்கு கூட புது ட்ரெஸ் கிடைக்காம, அப்படியே கிடைச்சா கூட தான் புது ட்ரெஸ்ஸாக கிடைச்சவங்க யாரோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். யார் 10 வயசுக்குள்ள லீவுக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்பு கடைக்கும் சைக்கிள் கடைக்கு வேலைக்கு போனீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். இப்போ பையன் ஓடி போய் அப்பாவை கண்ணீரோடு கட்டி கொண்டு சொன்னான், 10 வயசுல எனக்கு என்னென்னமோ கிடைச்சிருக்கு, சாரிப்பா உனக்கு தான் எதுவுமே கிடைக்கல, நீ தான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுருக்க. இங்கே உள்ள இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்கள் வயசு வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால், உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அப்பா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று நினைப்பதுதான் ஒரு தகப்பனின் கனவு. இங்கே வீடா நாடான்னு பேசின 2 பக்கமுமே அரசாங்கத்தையும் உள்ளே சேர்த்து கொண்டு வந்து பேசினாங்க. என்ன காரணம்னா, நம்ம முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் பேசுகிறோம் என்கின்ற காரணத்திற்காக. ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, உலக தலைவர்களாக இருந்தாலும் சரி, தேச தலைவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக உழைத்தவர்கள் தங்களை எப்படி அடையாளம் காணுகிறார்கள்? மகாத்மா காந்தி என்பதை விட காந்தி தாத்தா என்பதில் தான் அவர் பெருமை கொள்கிறார். ஜவஹர்லால் நேரு என்பதை விட நேரு மாமா என்பதில் தான் அவர் உவகை கொள்ளுகிறார். பெரியார் என்பதை விட தந்தை பெரியார் என்பதில் தான் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். முதல்வர் ஸ்டாலின் என்பதை விட எங்க அப்பா ஸ்டாலின் என்று சொல்வதில் தான் அவர் மிகப்பெரிய கர்வமும் கம்பீரமும் கொள்ளுகிறார் என்றால், அறிஞர் அண்ணாதுரை என்பதை விட எங்கள் அண்ணா என்பதில் தான் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒவ்வொரு கடிதமும் என் தம்பிக்கு என்று தான் எழுதுகிறார். தம்பி, சேவல் கூவுகிறது, நான் உறங்கச் செல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கரகரத்த குரலால் என் இனிய உடன் பிறப்புகளே என்று ஒவ்வொரு தமிழனையும் தன் உடன் பிறந்தவனாக நேசித்த அந்த குடும்ப நேசம்தான். நான் கூட ஒரு மேடையில் சொன்னேன், இதை குடும்ப கட்சின்னு சொல்றாங்க. உண்மைதான், எல்லாரையும் தன் குடும்பமாக நேசிக்கிற கட்சி குடும்ப கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னேன். அதனால நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் ஒருவரால் நேசிக்கப்படுவதால் தான் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை கொண்டு வர போகிறார்கள். அடுத்த வெற்றியும் நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கே என்று இந்த பிறந்த நாள் தேதியில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் அவருக்கு தெரிவித்து, கழக உடன்பிறப்புகள் இவ்வளவு அன்போடு இருந்து எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து, அமுதா மேடம் இத்தனை நாள் எங்கள் கூடவே எங்களை பின்தொடர்ந்து பத்திரமா நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் உடனிருந்த அமுதா அவர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பட்டிமன்ற அறிஞர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். வீடே என்று தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.